போன வாரத்தில் இரண்டாவது ஆராதனையிலே முக்கியமான ஒரு காரியத்தை நான் பகிர்ந்து கொண்டேன். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த நாளிலே நான் உங்களோடு கூட நான் பேச போகிறேன். போன வாரத்தில் நாம் பார்த்ததான அந்த காரியம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்முடைய சரீரத்தில் இருக்கிறதான ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நாம் பேசணும். அது என்ன ஞாபகம் இருக்குங்களா? இரண்டாவது ஆராதனைக்கு வந்தவங்க சொல்லுங்களேன். டிஎன்ஏ. டிஎன்ஏ அப்படின்றதுக்கு டியோஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட், டிஎன்ஏ என்று சொல்லி ஒரு பயாலஜிக்கல் டேர்ம். சரி, என்ன இன்னைக்கு என்ன நம்ம பயாலஜி கிளாஸ் எடுக்க போறோமா அப்படின்னா இல்லை. ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் அமைப்பிற்கு, ஒரு மனிதன் இவ்விதமாய் இருக்க வேண்டும் என்கிறதான அமைப்பிற்கு எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருப்பது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனுடைய அணுக்களுக்குள்ளாகவும் இருக்கிறதான மறைந்திருக்கிற டிஎன்ஏ. அதுல தான் எல்லா விதமான தகவல்களும் இருக்கிறது. அதனுடைய போன வாரத்தினுடைய ஒரு முன்னோட்டத்தை ஒரு சுருக்கமாக நான் சொல்லி அடுத்த பகுதியை குறித்து உங்களோடு பேச விரும்புகிறேன். இந்த நாளிலே நாம் இதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஒரு மனிதனுக்கு அடையாளம் அவனுடைய அணுவிலே மறைந்திருக்கிற அந்த டிஎன்ஏவில் இருந்து தான் இருக்கிறது. உதாரணத்திற்கு பில்லி இவ்வளவு உயரமா இருப்பாரு, பில்லியினுடைய தோல் கலர் இப்படி இருக்கும், பில்லியுடைய கண்ணுடைய கலர் இப்படி இருக்கும், அவருடைய முடி இப்படி இருக்கும், அதற்கப்புறமா அவருக்கு எத்தனை வயசு ஆகும் போது முடி அவருக்கு கொஞ்சம் கொட்டும். இந்த மாதிரி எல்லா தகவல்களுமே எதுல நிறைந்திருக்குதுங்க? ஒரு மனிதனுடைய செல். ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க ரொம்ப மைன்யூட்டா நம்ம ஜூம் பண்ணி பார்த்தோம்னா கடைசியே இருக்கக்கூடியது ஒரு அணு. அந்த அணுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம் தான் என்னதுங்க? டிஎன்ஏ. டிஎன்ஏவை தாண்டி நீங்க ஜூம் பண்ண முடியாது. டிஎன்ஏ தான் மேக்சிமமான ஜூம் லிமிட் நம்மளுடைய பாடிக்குள்ள. இப்போ இந்த டிஎன்ஏ கோடிங்னு ஒன்று இருக்கு. அதை பத்தி மேபி நம்ம இதை குறித்து நீங்க ஆர்வமா இருக்கிறவங்க நீங்க அதை பத்தி என்கிட்ட கேட்டீங்கன்னா அது உங்களுக்கு நான் சொல்றேன். ஏன்னா அது கொஞ்சம் சயின்டிஃபிக்கா, கொஞ்சம் அறிவியலா நம்ம அதை பார்க்குற மாதிரி இருக்கும். அது நம்ம செய்தியில பேசணும்னா அநேகருக்கு சும்மாவே தூங்குறாங்க. நான் அது பேசினேன்னா இன்னும் நல்லா தாளாட்டு பாடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால அதை பற்றி நான் பேச விரும்பல. அதை குறித்து உங்களுக்கு தெரிந்து கொள்ள ஆர்வம் உண்டு என்று சொன்னால் டிஎன்ஏ கோடிங், அதை கர்த்தர் தன்னுடைய வார்த்தையினாலே எப்படி டிஎன்ஏல இருக்கிறதான கோடு அதெல்லாம் கர்த்தர் எப்படி எழுதினார்ன்றதை நிறைய ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஒரு பக்கம் கர்த்தரை இயேசுவை மறுதலித்து இயேசு இல்லை, கடவுள் இல்லைன்னு சொல்ற கூட்டம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் பல ஆராய்ச்சிகள் மூலமாக இயேசுதான் தெய்வம் சொல்லி இந்த உலகத்தில் நிரூபித்து கொண்டிருக்கிற நல்ல ஆராய்ச்சியாளர்கள், சயின்டிஸ்ட கர்த்தர் உருவாக்கிட்டு இருக்கிறார். அவர்களுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். ஹல்லேலூயா. ஆமா, நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய தேவனை அறிந்த அறிவியல் விஞ்ஞானிகள் இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாரும் கர்த்தருடைய மகத்துவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வெளிக்காட்டி கொண்டு இருக்கிறாங்க. அது உலகம் ஏற்காம போது அது ரெண்டாவது பட்சம். ஆனா நம்ம விசுவாசிக்கிற ஒரு காரியம், கர்த்தர் பெரியவர், அவர் எல்லாவற்றையும் தன்னுடைய வார்த்தையின் வல்லமையினாலே உருவாக்கினவர். ஆமென். அது விசுவாசிக்கிறனால தான் நம்ம உட்கார்ந்துருக்கோம். ஆமா தானே? நமக்குள்ள அந்த ஒருமைப்பாடு நமக்குள்ள இருக்க வேண்டும். சோ இந்த டிஎன்ஏ பற்றி நாம் பார்க்கிறோம். இந்த டிஎன்ஏ தான் எல்லாவற்றுக்கும் காரணமா இருக்கிறது என்று சொன்னேன். நம்முடைய டிஎன்ஏ அமைப்பு நம்முடைய தகப்பனிடத்திலிருந்து ஒரு 50%, தாயினிடத்திலிருந்து ஒரு 50% இணைந்துதான் நம்முடைய டிஎன்ஏ நமக்கு உருவானது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்போ என்னதான் ஒரு மனிதன் நல்ல பழக்க வழக்கங்களிலே வளர்க்கப்பட்டாலும், நல்ல சூழ்நிலைகளிலே வளர்க்கப்பட்டாலும், அந்த மனிதனுடைய டிஎன்ஏவில் இருக்கக்கூடியதான ஒரு சில தாக்கங்கள் ஒரு சில வயதிலே ஒரு சில காலத்தில் திடீரென்று வெளிப்படுகிறது என்று சொல்லி போன வாரத்தில் பேசினேன். அதற்கு ஆதாரமாக ஒரு அருமையான ஒரு ஊழியக்காரர் ஒருவை குறித்து பேசினேன். டிபி ஜாஷுவா என்கிறதான ஒரு தேவ மனிதன். அவர் ஒரு மகளை, அந்த பிள்ளைய அவங்களுடைய சர்ச்சுக்கு முன்னாடி பெட்டியில போட்டு பச்சிளம் குழந்தைய பெட்டியில போட்டுட்டு போயிட்டாங்க. அபேண்டன் பண்ணிட்டாங்க, விட்டுட்டு போயிட்டாங்க. இவர் இந்த குழந்தையை எடுத்து தன்னுடைய மகளாக அடாப்ட் பண்ணி இவர் தத்தெடுத்து அந்த மகளை வளர்த்தார். ஆனால் குறிப்பிட்ட வயது வரும் பொழுது அந்த மகளிடத்துல காணப்பட்டதான ஒரு சில சுபாவங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாயிடுச்சு. அவ ரொம்ப மோசமான ஒரு சில செயல்பாடுகள்லாம் செய்ய ஆரம்பிச்சா. இத்தனைக்கும் பாஸ்டருடைய பொண்ணு, தத்து பொண்ணு. இப்போ பாஸ்டர் கூப்பிட்டு ரொம்ப கண்டிக்க ஆரம்பிச்சாரு. ஆனா அந்த மகளால திருந்த முடியல. உடனே அந்த மக வெளியே வந்து பாஸ்டருக்கு விரோதமாக, தத்தெடுத்த சொந்த அப்பாவுக்கு விரோதமாகவே சாட்சியிட்டு அநேக காரியங்களை டாக்குமெண்ட்ரியாக பிபிசி ப்ராஃபட் டிபி ஜாஷுவா அவரை குறித்து நிறைய காரியங்களை பேசினாங்க. அது முற்றிலும் தவறானது என்பதை அவங்களுடைய சொந்த குடும்பமே பேசியிருக்கிறாங்க. அதை குறித்து தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. ஆனா இந்த பொண்ணு, அவரால் வளர்க்கப்பட்ட இந்த பொண்ணு, இவளுடைய வாழ்க்கையில நடந்த மாற்றத்திற்கான காரணம் என்ன நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒழுக்கம்,
நல்ல சபை, நல்ல அபிஷேகம் நிறைந்த ஒரு அப்பா, இதுக்கு மேல வேற என்ன வேணும்? நல்ல ஆண்டோருக்குள்ள வளரலாம். ஆனா அவளுடைய வயதுல, அவளுடைய குறிப்பிட்ட ஏஜ்ல ஒரு குறிப்பிட்ட பழக்க வழக்கம் அவளிடத்திலிருந்து வெளிப்பட ஆரம்பித்தது. அது அவளை கர்த்தருடைய பாதையை விட்டும் தேவ திட்டத்தை விட்டும் அது அவளை விலக்கிற்று என்று சொல்லி போன வாரத்தில் நான் உங்களோடு கூட பேசினேன். அதற்கு ஆதாரமாக ஒரு சில வசனங்களை எல்லாம் சொன்னேன். அதுல தொடர்ந்து இந்த டிஎன்ஏவில் வருகிறதான ஒரு சில தாக்கங்கள் என்னவென்பதை உங்களோடு கூட நான் பேசினேன். அதில் நாம் பார்த்தது எல்லா விதமான இந்த சூனியத்தின் சாபங்கள், அதுக்கப்புறமா பிசிக்கல் டிசார்டர், சரீர பிரகாரமான குறைவுபாடுகள், மென்டல் டிசார்டர், மனநிலையை பாதிக்கக்கூடியதான அந்த குறைவுபாடுகள், ஸ்பிரிச்சுவல் டிசார்டர், ஆவிக்குரிய நிலையிலே ஒரு நிலையிலே இருக்க மாட்டாங்க, மாறிக்கொண்டே இருப்பாங்க, இப்படிப்பட்ட ஒரு மனநிலை. அடுத்ததாக வியாதிகளும் வேதனைகளும். இது எல்லாமே எங்கிருந்து தான் வருதுங்க? இதனுடைய துவக்கம் எங்கிருந்து இருக்குதுங்க? டிஎன்ஏவிலிருந்து, அணுவில் மறைந்திருக்கிற டிஎன்ஏலிருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்கிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம். அதிலே தொடர்ந்து வரக்கூடியதான நிறைய காரியங்களை குறித்து பார்த்தோம். அதே போல கோபம் உள்ளவர்களாக நிறைய பேர் நம்ம ஈஸியா சொல்லிடுவோம், அவங்க அப்பா கோவக்காரரு, இவரும் கோவக்காரரு, அவங்க தாத்தா ரொம்ப மோசமானவர், இவரும் ரொம்ப மோசமானவர், அவங்க அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோல் முட்டி பழக்கம் இருக்கும், இவங்களும் என்ன பண்றாங்க? கோல் மூட்டுறாங்க. இந்த மாதிரி நம்ம முற்பிதா, நம்ம அம்மா அப்பா பாட்டி தாத்தா வழியா வர்ற சுபாவத்தை சொல்லி இப்படியே இவர் வந்துடுறாருங்க, அதனால ஒண்ணு இல்லைங்க, அதாவது இவங்க ரத்தத்துல இவங்க தோன்றினதுனால இது இப்படிதான் இருக்கும் என்று சொல்லி நம்ம எல்லாருமே ஒரு லிமிட்டேஷனுக்குள்ள வந்துட்டோம். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய அம்மா அப்பா சாயல்ல இருக்கணும்னு சொல்லி நினைக்கல. நல்லா கவனிக்கணும். இப்போ நானு, எங்க அம்மா அப்பா நேசிச்சு என்னை பெற்றெடுத்தாங்க, கரெக்டா? இப்போ பில்லி ஆகிய நான் ஒரு குறிப்பிட்ட காலத்துல ரட்சிப்பை பெறும் அந்த நேரத்துல, ரட்சிப்பை குறித்த ஒரு உணர்வு வர்ற நேரத்துல, என்னுடைய அப்பாவா, இவர் எனக்கு அப்பா தான், எங்க அம்மா தான், ஆனா என்னுடைய நித்திய தகப்பனா நான் யாரை ஏற்றுக்கொள்றேன்? தேவனை, பிதாவனை ஏற்றுக்கொள்றேன். இப்ப நல்லா கவனிக்கணும். அவருடைய விருப்பம் என்ன தெரியுங்களா? எங்க அம்மா அப்பா மாதிரி நான் வரணும்ன்றது அவருடைய விருப்பம் இல்லை. அவருடைய குமாரனுடைய சாயலாக நான் மாற்றப்பட வேண்டும் என்பதுதான் பிதாவினுடைய விருப்பம். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க உங்க அம்மா அப்பா மாதிரி வரணும்ன்றது தேவனுடைய சித்தம் இல்ல, நீங்க குமாரனுடைய சாயலாக மாற்றப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ஆமா, நீங்க ஜோடியா ஒரு சிலர் சேர்ந்துக்கிறீங்க, ஒரு சிலர் எந்த பக்கம் திரும்புறதுனே தெரியாங்க. இப்படி அந்த மாதிரி ஜோடி இல்லாதவங்க என்னைய பாத்துருங்க, நிறைய நான் சொல்ல போறேன். சரி, ஓகே. இப்போ கவனிப்போம், இந்த டிஎன்ஏவுடைய மாற்றம் எங்க இருந்து ஆரம்பித்தது அப்படின்னு பார்த்தா நம்ம எல்லாருக்கும் தெரியும், இது விழுந்து போன ஆதாம் ஏவாள் கிட்ட இருந்து இது ஆரம்பிச்சது. கரெக்டுங்களா? விழுந்து போன அவர்களுடைய நிலையிலிருந்து ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாவத்தின் தன்மை, அந்த சுபாவம், அது அந்த அப்படியே சரீரத்தில் ஊறி போய் அது என்ன ஆச்சுங்க, வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ டிஎன்ஏவில், அதாவது அவர்களுடைய அந்த அணுக்களுக்குள்ள மறைந்திருக்கிற அந்த டிஎன்ஏல பாவம் என்பது நுழைவதற்கு முன்பதாக அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்க? நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆதாமும் ஏவாளும் மாலை வேலையிலே தேவன் அவங்களோட என்ன பண்ணாருங்க? உலா வந்தார், வாக்கிங் வந்தார். அப்போ நமக்கு ஒண்ணு தெளிவாகிறது, அன்கரப்டட் டிஎன்ஏ, கரப்ட் ஆகாத, அதாவது மோசம் ஆகாத, கர்த்தர் உருவாக்கின விதத்துல இருக்கக்கூடிய டிஎன்ஏ இருந்துச்சுன்னா அந்த மனுஷனால என்ன பண்ண முடியும்? தேவனோட வாக்கிங் போக முடியும், தேவனோட இணைந்து நடக்க முடியும், தேவனோடு உறவு கொள்ள முடியும். அப்போ ஒரு மனுஷன் என்னைக்கு தேவனோடு உறவு கொள்ள முடியலையோ அன்னைக்கே அவனுடைய என்ன ஆயிடுச்சு? அவனுடைய டிஎன்ஏ கரப்ட் ஆயிடுச்சு, அவனுடைய டிஎன்ஏ கெட்டு போயிடுச்சு. அந்த இமேஜ் இருக்கப்ப அந்த இமேஜ் போடுங்களேன், போன வாரம் போட்டோம்ல அந்த இமேஜ், அதில் அந்த 2 இமேஜ் இருக்கும் பாருங்க, 2 இது இருக்கிறது டவுன்லோட்ஸ்ல இருக்கும். இப்போ நல்லா கவனிக்கணும், ஆதாமும் ஏவாளும் நல்ல ஒரு நேர்த்தியான, ஒரு பெர்ஃபெக்டான ஒரு கப்புள். அவங்கள மாதிரி நேர்த்தியான பரிபூர்ணமான தம்பதியர்னு யாருமே சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்ஷன்ல அவங்க உருவாக்கப்பட்டாங்க. கரெக்டுங்களா? உருவாக்கப்பட்டதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுங்க? அவங்க தேவனால தேவனுடைய தோட்டத்தில் அவங்க வைக்கப்பட்டாங்க. கர்த்தர் அவங்களுக்கு நிறைய கற்பனைகளை, நிறைய கட்டளைகளை சொல்லியிருந்தாரு. அதுல முக்கியமா அந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு. அதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். சரி, இப்ப என்ன ஆச்சுன்னா, இந்த டிஎன்ஏ உன்னுடைய தாக்கத்தின் நிமித்தமாக அவர்கள் தங்களுடைய நிலையை, தங்கள் பாவி என்பதை அறிந்து கொண்டு அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லி சொன்னா, அவங்க தேவனை விட்டு மறைத்து கொள்ள ஆரம்பிச்சாங்க. தங்களை தேவனுடைய பார்வைக்கு மறைவாக தங்களை வைத்து கொண்டார்கள். கர்த்தர் அவங்களால பார்க்க முடியல. தேவன் வரும்பொழுது அவங்களோடு கூட பேச முடியல, பயந்து நடுங்கி பேசுறாங்க. ஆனா அவங்க உருவாக்கப்பட்டது எப்படி? அவங்களுடைய டிஎன்ஏ எப்படி உருவாக்கப்பட்டுச்சு? கர்த்தரோட
பேசணும், தேவனோடு உறவு கொள்ளணும். அப்படிதான் அந்த டிஎன்ஏ உருவாக்கப்பட்டுச்சு. அப்போ அந்த கரைப்பட்டதான அந்த டிஎன்ஏவை சரி செய்வதற்கு கர்த்தர் ஒரு சான்ஸ் கொடுக்கிறார். பழைய ஏற்பாட்டில் எங்கேயுமே அந்த சான்ஸே கிடையாதுங்க. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஒரு மனிதன் தன்னுடைய டிஎன்ஏ கரப்டான தன்னுடைய அந்த டிஎன்ஏவை சரி செய்வதற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். இப்ப எப்படி அந்த வாய்ப்பு நமக்கு வருகிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இன்னொரு பிக்சர் பா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே மீட்கப்படும் பொழுது. சரி, இப்ப பாருங்க, இந்த டிஎன்ஏ பிக்சர் நீங்க பாக்குறீங்க. இதுல இந்த டிஎன்ஏ வந்து ஒரு ஹெல்தியான ஒரு டிஎன்ஏ, ஒரு மோசமான ஒரு டிஎன்ஏவா நடுவில் ஸ்பிளிட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த ஹெல்தி டிஎன்ஏ பாருங்க, நல்லா அழகா ஒரு ப்ளூ கலர்ல சூப்பரா இருக்கு. அந்த பக்கம் மோசமான டிஎன்ஏ கரப்ட் ஆனது எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆமா, ஓட்ட ஓட்டையா இருக்குது, பாசம் பிடிச்ச மாதிரி இருக்கு, ஏதோ பாக்டீரியா வைரஸ்லாம் தாக்குன மாதிரி ரொம்ப மோசமான ஒரு நிலையில அது இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ இப்படி ரொம்ப ஹெல்தியா நல்ல ஆரோக்கியமா உருவாக்கப்பட்ட டிஎன்ஏ பாவத்தினால என்ன ஆயிடுச்சுங்க, அந்த பக்கம் இருக்கிற மாதிரி மாறிடுச்சு. இதுதான் டிஎன்ஏ அமைப்பு. ஒரு படி மாதிரி இருக்கும், இப்படி சுத்தி இருக்கும், நடுவுல குறுக்குல வரிசைகள் இருக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் டிஎன்ஏ அமைப்பு. இதை குறித்து இன்னும் ஆழமா பேசணும்னா நம்ம சயின்டிஃபிக்கா நம்ம நிறைய பேசலாம். அதை குறித்து என்னிடத்துல விசாரித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கிறேன். ஆனா இந்த நாளில் நாம் பார்க்க போகிறது இந்த மறுபிறப்பை குறித்தும், டிஎன்ஏ நம்முடைய ரத்தத்திற்குள்ளாக எப்படி வருகிறது, டிஎன்ஏ தாக்கங்கள் எப்படி வருகிறது என்றும், அந்த டிஎன்ஏவில் வரக்கூடியதான தாக்கங்கள், பிசாசுனுடைய தாக்கங்களை நம்ம எப்படி சரி செய்யறது என்றும் இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம். இதற்கு ஆதாரமா ஏசப்பா ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொன்னாரு. அந்த வார்த்தையை போன வாரத்தில் நம்ம தியானிச்சோம். அவருடைய சுருக்கத்தை நாம் பார்த்து அடுத்த பகுதிக்குள்ளாக போக போறோம். திருப்புவோம் யோவான் 3வது அதிகாரம் 5 to 8 வசனங்கள். சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து வாசிப்பாங்க. எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். இயேசு பிரதியுத்தரமாக, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்திற்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். சரிங்களா? இப்ப நல்லா கவனிக்கணும். இந்த நாளிலே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இயேசு இங்க மறுபிறப்பை குறித்து பேசுகிறார். என்ன பிறப்பு? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. ஆமா, ரீபர்த். சரிங்களா? ரீபர்த், அதாவது பர்த்னா என்னது? நம்ம அம்மா அப்பாவுடைய வயிற்றுல இருந்து வர்றது, பர்த்டே கொண்டாடுறோம். ஆனா அடுக்கடுத்து ஒண்ணு நடக்குது, அது பேர் என்னதுங்க? ரீபர்த். ரீபர்த் அப்படின்னா என்ன அர்த்தம்? மறுபிறப்பு, திரும்பவும் பிறக்கிற. எப்படி நீ பிறக்கிறீங்க? திரும்ப ஆவியிலே ஒரு மனுஷன் பிறக்கிறான். எல்லாரும் கவனிக்கணும், நீ பார்க்கணும். ஆவியிலே ஒரு மனிதன் பிறக்கிறான். இந்த பிறப்பை குறித்து கர்த்தர் நிக்கோதேமுவினிடத்துல பேசும்போது தான் இந்த வசன பகுதியை அவர் சொல்றார். அவர் சொல்றாரு, ஒரு மனுஷன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. இப்போ பாருங்களேன், நிக்கோதேமு ரொம்ப படிச்ச மனுஷன் தான். ஆனா அவருக்கு மண்டையில புரியல. அவர் கேட்கிறாரு, எங்க எப்படிங்க எங்க அம்மா வயிற்றுக்குள்ள போயிட்டு நான் திரும்ப வருவேன் நான் அப்படின்றாரு. அப்போ அவர் சொல்றாரு, நீ இவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தா உனக்கு மண்டையில ஏற மாட்டேன்னு சொல்லிட்டு அப்பதான் இந்த விளக்கத்தை அவர் கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். இப்ப நல்லா கவனிக்கணும். இந்த ரீபர்த், அந்த மறுபிறப்பு அப்படின்றத நம்ம இதை எப்படி புரிந்து கொள்றோம் அப்படின்னா, நல்லா கவனிக்கணும். நம்ம எல்லாருடைய ஜெனரலான புரிதல் என்ன அப்படின்னா, பொதுவான புரிதல்னா, ரட்சிக்கப்படுற நாள் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோம்? ஏதோ ஒரு நாள், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனையில இருந்தேன், கர்த்தர் என்னை தொட்டார், அன்றைக்கு இயேசுவை என் தெய்வமாக ஏற்றுக்கொண்டேன், நாவினாலே அறிக்கை செய்து விசுவாசித்தேன், அன்னைக்கு நான் மறுபிறப்பு அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோம்னா அதுதான் சுத்த பொய். அது வெறுமனே மறுபிறப்பின் ஒரு ஆரம்பம். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஜோடி இல்லாதவங்க என்னைய பார்த்து சொல்லுங்க, ரட்சிப்பு என்பது மறுபிறப்பின் ஆரம்பமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப ரட்சிப்புன்றது முழுமை அடைந்து விட்ட ஒரு காரியம் அல்ல. அதனாலதான் ரட்சிப்பு நிறைவேறும்படி பிரயாசப்படணும், கடைசி முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான், இப்படி பல வசனங்களை நம்ம வாசிக்கிறோம்.
ஏனென்று சொன்னால் ஒரு மனிதன் ரட்சிப்படைவது என்பது ஒரு நாளிலே நடந்து விடுகிற சம்பவம் அல்ல. அது தொடர்ச்சியாக வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டிய ஒரு சம்பவம். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பகுதியிலே ஜலத்தினாலும் ஆவியினாலும் சொல்லிட்டு அவர் பிறப்பை பற்றி பேசுகிறார். இந்த பிறப்பு எப்படி நடக்கிறது, இதனுடைய ஆதாரம் என்ன? ஒரு பிறப்பு ஒன்று உண்டாக வேண்டும் என்று சொன்னால் அங்க ரெண்டு காரியம் இருக்கணும். மாம்சமா ஒரு கரு உண்டாக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ரெண்டு காரியம் இருக்கணும். ஒன்னு வித்து, கரெக்டா? இன்னொன்று கருமுட்டை. ஆமா தானே? வித்து ஆணிடத்திலிருந்து வருகிறது, கருமுட்டை பெண்ணிடத்தில் இருக்கிறது. இதுலதான் ஒரு உயிர் உருவாகுது. இப்போ நல்லா கவனிக்கணும், இந்த வித்து என்பதற்குள்ளாக தான் என்ன இருக்குதுங்க? ஜீவன், லைஃப். லைஃப் வந்து அந்த சீடுக்குள்ள, விதைக்குள்ளாக இருக்கிறது. அதனால வித்து, விதை, வித்து ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே வார்த்தை தான். ஏன்னா அதுக்குள்ள என்ன இருக்குதுங்க? என்ன இருக்குது? ஜீவன் இருக்கு. அதுக்குள்ள கர்த்தர் ஒளிச்சு வச்சிருக்கிறார். இப்ப இதை குறித்து நம்ம எங்க வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா 1 யோவான் வாசிப்போம். 1 யோவான் 3வது அதிகாரம் 9வது வசனம். எல்லாரும் எடுத்துக்கோங்க. 1 யோவான் 3:9 நிறுத்தி நிதானமா நம்ம வாசிக்க போறோம். சேர்ந்து வாசிக்கலாமா? தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். இப்ப நல்லா கவனிக்கணும். இப்ப இந்த மறுபிறப்புல என்ன நடக்குதுங்களா? எங்க அப்பா கிட்ட இருந்து வந்ததான அந்த வித்து இருக்கு இல்லையா, அதுல ஒரு மரணம் ஒன்று ஏற்பட வேண்டும். நல்லா கவனிக்கணும். எல்லாரும் பாருங்களேன், என்னை பாருங்க. பைபிள் பார்த்தது போறோம். என்னை பாருங்க. நான் ரட்சிக்கப்படுற நாள் அன்னைக்கு, ரொம்ப முக்கியமா ஞானஸ்தானம் பண்ணும் போது நம்ம என்ன பண்றோம்? பாவத்திற்கு மரித்து கிறிஸ்துவுக்குள்ளாக பிழைக்கிறேன் அப்படின்னும் போதே நான் என்ன ஆயிடுறேன்? எதுக்கு அடையாளம்னா, எங்க அப்பாவனுடைய வித்தினுடைய தொடர்ச்சி எனக்குள்ளாக இருக்க கூடாது. எங்க அப்பாவனுடைய அந்த வித்தினுடைய தாக்கம் எனக்குள்ளாக இருக்கக்கூடாது. அதற்கு பதிலாக நான் மறுபிறப்பு அடைந்ததினாலே, தேவனால் பிறந்தவனாய் நான் மாற்றப்பட்டதினாலே தேவனுடைய வித்து எனக்குள்ளாக இருக்கிறது. இதுதான் ஞானஸ்தானத்தினுடைய அடையாளம். ஆமா தானே? நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ நம்ம மறுபிறப்பு அடையும் போதும் சரி, ரட்சிக்கப்படுற நாளோ ஞானஸ்தானம் எடுக்கிற நாளோ, இதுல நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன? ஆவி நிலையில நடக்கக்கூடிய ஒரு மாற்றம் என்ன? நான் எங்களுடைய மாம்சத்துல வந்ததான வித்தினுடைய தாக்கத்திலிருந்து மாறி தேவனுடைய வித்தினாலே மறுபிறப்பு அடைந்தவனாக நான் மாற்றப்படுகிறேன். கர்த்தர் இததான் மறுபிறப்புன்னு சொல்றார். அப்போ யோவான் இந்த இடத்துல ஒரு வார்த்தையை சொல்றாரு. தேவனுடைய வித்தை பெற்றவன், அவனுக்குள் கர்த்தருடைய வித்தை அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். இதே யோவான் தான் இவருடைய இந்த நிருபத்தினுடைய முதல் அதிகாரத்தில் சொல்றாரு, பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமளே ஏமாத்துறவங்கன்னு சொல்றாரு. ஆனா இந்த பக்கம் சொல்றாரு, ஏன்னா நீங்க அடுத்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 சாப்டர்ஸ், அந்த 1 யோவானுடைய முதல் 2 அதிகாரங்களை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா 3 விதமான கேட்டகரி கிட்ட அவர் பேசுவார். குழந்தைகளே, பிள்ளைகளே அப்படின்னுவாரு. ரெண்டாவது வாலிபர்களேன்னு பேசுவார், முதியோர்களேன்னு பேசுவார். இப்போ நல்லா கவனிக்கணும். நம்ம இந்த நிருபத்தை ஸ்டடி பண்றதா அது ரொம்ப பெரிய ஒரு சப்ஜெக்ட், அதை நம்ம இப்போ பண்ண முடியாது. ஆனா நான் அதனுடைய ஒரு அவுட்லைனை சொல்றேன். இப்போ யோவான் இருக்கார் இல்லைங்களா? யோவான் யாரு? இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷன். இவர் தான் ஏசப்பாவுடைய மார்பில ரொம்ப நெருக்கமா அவர் மேலேயே சாஞ்சிட்டு இருந்த ஒரு மனுஷன். ஏசப்பாவுடைய இருதய துடிப்ப காதார நல்ல கேட்ட ஒரு மனுஷன். இப்ப நல்லா கவனிக்கணும். இவர் என்ன பண்றாருன்னா, இவர் ரொம்ப வயதான காலத்துல இந்த நிருபத்தை எழுதுறார். மற்ற எல்லா சீஷர்களும் ரத்த சாட்சியாக மரிச்சாங்க. ஆனா யோவான் மாத்திரம் தான் எப்படி இறந்தாரு? ரத்த சாட்சியா மரிக்கல. அவர் மாத்திரம் தான் வயசாகி இறந்தார். சரிங்களா? இவர் ஒருத்தர் மட்டும்தான். கவனிக்கணும் எல்லாரும். இப்போ இவர் என்ன பண்றாருன்னா, ரொம்ப வயசானவர். இப்போ வயசானவங்களுடைய பேச்சை நீங்க கவனிச்சிருக்கீங்களா? என்ன பண்ணுவாங்கன்னா, சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. ஆமா, கவனிச்சிருக்கீங்களா? அதனாலதான் வயசு பிள்ளைங்களால பெரியவங்க சொல்ற பேச்சை என்ன பண்ண முடியலங்க. என்ன இந்த கேள்வி சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கு, என்ன எங்க தாத்தாக்கு வேற வேலையே இல்லை, திரும்ப திரும்ப சொல்றாரு. இப்போ இதே மாதிரி தான் யோவானும் இருந்தாருங்க. யோவானும் ரொம்ப வயசானவர். அவர் என்ன பண்றாருன்னா, நீங்க 1-2 அதிகாரங்களை படிச்சு பாத்தீங்கன்னா, அவர் இயேசு கிறிஸ்துவை நான் பார்த்தேன், தொட்டேன், இதெல்லாம் ஆரம்பிச்சுட்டு அவர் ஒவ்வொரு மனிதனும், இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதனும் எப்படி ஆவிக்குரிய நிலையிலே வளரணும்னு சொல்றாரு. இப்ப இந்த நிலையெல்லாம் இவன் தாண்டினதுக்கு அப்புறம் 3வது அதிகாரத்துக்கு வரும்போது சொல்றாரு, நீ இந்த ப்ராசஸ் நீ தாண்டி வர, பாவம் செய்யாதவனாய், பாவம் இல்லாத ஒரு மனுஷனா உன்னால மாற்றப்பட முடியும்.
அப்படி மாற்றப்பட்டு குமாரனை போல இயேசுவை போல மாறி அவர் நிறைய இதே அதிகாரத்தில் கூட பேசுறாரு இல்லைங்களா? கண்களின் நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை, இப்படி பல விஷயங்களை அவர் அட்ரஸ் பண்ணிட்டு கடைசி அவர் சொல்றாரு, ஃபைனலா ஒண்ணு புரிஞ்சுக்கோப்பா, நீ குழந்தையா இருந்தாலும் சரி, அதான் ஆவிக்குரிய நிலையிலே நீ குழந்தையா இருந்தாலும் சரி, வாலிபனா இருந்தாலும் சரி, பெரியவனா இருந்தாலும் சரி, நீ ரட்சிக்கப்பட்டு பல வருடம் ஆனவனா இருந்தாலும் சரி, உனக்குள்ள தேவைப்படுது என்ன தெரியுமா? தேவனுடைய வித்து. கர்த்தருடைய டிஎன்ஏ தான் உன்னுடைய வாழ்க்கையினுடைய உன்னுடைய முழு லைஃபையே மாற்றக்கூடியதா இருக்கிறது. இப்ப கர்த்தருடைய வித்தை நம்ம பெற்றோமா பெற்று கொள்ளலையான்றதான் இன்னைக்கு நாங்க முன்னாடி வைக்கிறதான கேள்வி. இதை குறித்து தான் போன வாரத்தில் ஒரு அவுட்லைனா பார்த்தோம். அதை குறித்து நான் சுருக்கமாக நான் சொல்லியிருக்கிறேன். இப்பொழுது நம்ம அடுத்த பாகத்திற்குள்ளாக நாம் போக போகிறோம். டென்ஷன் ஆக வேண்டாம், சாப்பாடு நமக்கு இருக்குது, இருந்து பொறுமையா கேட்டு சாப்பிட்டுட்டு போகலாம். ஓகேங்களா? பொறுமையா கேட்கறன்றனால தூங்கிடக்கூடாது. ஓகேங்களா? சரி, கவனிக்கணும். தூக்கம் வர மாதிரி இருந்தால் எழுந்து போய் முகத்தை கழுவிட்டு வாங்க. நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு சில காரியங்களை குறித்து நாம் இந்த நாளில் பேச போகிறோம். சரி, இப்போ நான் சொன்னேன் உங்களுக்கு, ஆல்மோஸ்ட் நம்ம வாழ்க்கையினுடைய 99% காரியங்கள் எதனால தான் நடத்தப்படுகிறது? அணுக்கள் மறைந்திருக்கிற டிஎன்ஏனால தான் இந்த மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகிறது என்று சொன்னேன். அடுத்த லெவலுக்குள்ள நம்ம போக போறோம். நல்ல ஆழமாக நம்ம கவனிக்கணும். இப்போ கரப்ட் ஆனதான இந்த டிஎன்ஏ, பாவம் நுழைந்ததான இந்த டிஎன்ஏ, இப்ப நல்லா கவனிக்கணும். பாவம் அப்படின்றது இது வெறுமனே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனதுனால வந்ததான ஒரு தாக்கம் மாத்திரமல்ல. பாவம் என்பது பிசாசானவன் நுழையும்படி ஆதாம் ஏவாள் திறந்து கொடுத்த ஒரு வாசலாகவும் இருக்கிறது. ரெண்டு விஷயம் நடக்குது. பாவம் செய்யும் போது ரெண்டு விஷயம் நடந்தது இல்லையா? ஒன்னு என்னாச்சு? தேவனை விட்டு அவர்கள் பிரிந்தார்கள். கரெக்ட் தானே? ஏதேன் தோட்டத்தை விட்டு அவங்க அனுப்பப்பட்டாங்க. அடுத்து ரெண்டாவதா ஒண்ணு நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? சத்ருவானவன் பிசாசு, அவர்களை வஞ்சித்த பிசாசு இப்ப என்ன ஆயிட்டான்? உள்ளே நுழைவதற்கு ஒரு வாசல் திறக்கப்பட்டுருச்சு. எதனால? பாவம் வந்ததுனால. இப்ப நல்லா கவனிக்கணும். எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலும் எங்க இருந்து ஆரம்பிச்சு? காயின் ஆபேலிலிருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் எப்படிப்பட்ட டிஎன்ஏல தான் பிறந்தாங்க? ஒவ்வொருத்தரும் பாவம் நிறைந்த டிஎன்ஏல தான் பிறந்தாங்க. சோ எப்படி பாவம் உள்ள நுழைய ஆரம்பிச்சதோ, பாவத்தோடு கூட ஒவ்வொரு மனுஷனுடைய டிஎன்ஏலையும் பிசாசும் நுழைய ஆரம்பிச்சிருச்சு. இந்த தொடர்ச்சி உங்களுக்கு புரியுதா? அப்ப எல்லாரும் பிறக்கும் போதே நம்மளுடைய ஆத்துமாவில் டிஎன்ஏ என்னாகதான் இருக்குதுங்க? கரப்ட் ஆகி ரொம்ப அது மாற்றப்பட்டு, அதனுடைய உண்மை தன்மை மாற்றப்பட்டு அது என்ன ஆயிடுச்சுங்க? ரொம்ப மோசமானதாக மாறிடுது. ஆனா அதற்கு மத்தியிலே தான் கர்த்தர் நமக்கு எதை வாக்கு பண்ணுகிறாருங்க? மறுபிறப்பை குறித்து நமக்கு கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அப்போ இந்த மறுபிறப்பு யாருனால நமக்கு நடக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு நடக்கிறது. இதுல யாருக்காவது சந்தேகம் இருக்கா? இப்ப நான் பேசின வரைக்கும் புரிஞ்சது இல்ல? சரி, ஒரு வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 16வது வசனம். அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோட பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார். போதும், நல்லா கவனிக்கணும். இத கர்த்தர் எப்படி கொடுக்கிறாரு? ஒரு ஆசீர்வாதமா கொடுக்கிறாரா, சாபமா கொடுக்கிறாரா? சொல்லுங்களேன். இந்த வசனத்தை படிச்சீங்கல்ல, இது ஆசீர்வாதமா சாபமா? சாபம். அதுல என்ன தெளிவு? சாபம்னா சத்தமா சொல்லுங்க. அது ஏன் யோசிச்சு சொல்றீங்க? சாபமா ஆசீர்வாதமா? சாபம். சரிங்களா? ஓகே, இப்ப நல்லா கவனிக்கணும். இப்போ கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கும் போது, சரியா, அவங்கள தோட்டத்துக்கு சொந்த பாதுகாவலர்களாக எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளும்படியாக தான் படைச்சாரு. அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஐக்கியம் இருந்துச்சு. சரிங்களா? அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இப்போ சாபத்தின் விளைவாக கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றாரு. மனைவியை பார்த்து, அதாவது அந்த பெண்ணை பார்த்து சொல்றாரு, ஏவாளை பார்த்து சொல்றாரு, உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். இப்ப நல்லா கவனிக்கணும். இத கர்த்தர் சொல்லும் போது ஏற்கனவே பாவம் உள்ள நுழைஞ்சிருச்சு. ஏன்னா பாவம் செஞ்சனாலதான் கர்த்தர் இந்த சாபத்தை சொல்றாரு. கவனிக்கணும். பாவம் உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு சொன்னா, கர்த்தர் ஒரு சாபத்தை கொடுக்கும் போது இதுல மறைமுகமான ஒரு சில காரியங்களை சத்ருவானவனும் ஹோல்டா பிடிச்சுக்கிறான். இந்த ஏன்னா சாபம்ன்றது கர்த்தர் தான் கொடுத்தாரு. ஆனா அந்த சாபத்தை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பெருக செய்கிறது யாரு? கர்த்தரா? யாருங்க? பிசாசு தான் பெருக செய்யறான். இப்ப நல்லா கவனிக்கணும். உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த பெண்ணானவள், மனைவியானவள், நல்லா கவனிக்கணும், மனைவியானவள் ஒரு ஆணின் மேல எப்பொழுதுமே ஒரு ஏக்கம் உள்ளவளாகவே அவள் இருப்பாள்.
இவளுடைய ஆசை எப்பொழுதுமே அவர் மேலதான் இருக்கும். இது நல்ல விஷயம் தானேங்க, எங்க புருஷன் முண்டாட்டிக்கு இருக்கிறது நல்லது தானே அப்படின்னு நினைச்சீங்கன்னா தப்பு. இங்கதான் தேவையில்லாத ஆத்தும பிணைப்பு என்பது ஏற்படுகிறது. ஏன்னு சொன்னா ஆதாமும் ஏவாளும் ஆரம்ப காலத்துல உருவாக்கப்பட்டது எதற்காக உருவாக்கப்பட்டாங்க? அவங்களுக்குள்ள ஐக்கியம் இருந்தாலும் அவங்களுடைய ஆத்மா யாரோட இணைஞ்சிருந்தது தெரியுமா? தேவனோடு இணைஞ்சிருந்தது. இப்ப நல்லா நான் சொல்றது நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப நானும் என்னுடைய மனைவியும் இருக்கிறோங்க. நாங்க ஒருத்தர் நேசிக்கிறது தேவன் ஏற்படுத்தினதான ஒரு காரியம். நாங்கள் நேசிக்க வேண்டும், கம்பல்சரி. திருமண உறவிலே அன்பு என்பது இருக்க வேண்டும். ஆனா கர்த்தர் எதை முதல்ல விரும்புறார் தெரியுமா? என்னுடைய ஆத்துமா, என்னுடைய ஆசையெல்லாம் என் இயேசுவாகவும், என் மனைவியினுடைய ஆத்துமா, என் மனைவியினுடைய ஆசையெல்லாம் இயேசுவாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ஃபர்ஸ்ட் அதுதான் அவருக்கு பிரையாரிட்டி. அதுக்கப்புறம் தான் கணவன் மனைவி உறவுலாம். நான் சொல்றது புரியுதுங்களா? ஆனா இங்க இந்த சாபத்துல ஆண்டவர் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை போட்டுறாரு. என்னன்னா, நீ என்ன பண்ண போற? ரொம்ப கஷ்டப்பட போற. ஏன் தெரியுமா? நீ உன்னுடைய புருஷனை, உன் புருஷன் மேலதான் உன்னுடைய ஆசை இருக்கும். இத பேரு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இது ஒரு டிசையர், ஆசைன்னு சொல்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது வந்து இந்த ஆசை அப்படின்றது எதுக்காக, இந்த பெண்ணின் இடத்துல எதுக்கு இந்த ஆசையை கர்த்தர் கொடுத்தாரு தெரியுங்களா? எதுக்கு இந்த ஆசையை கொடுத்தாரு? எப்பயுமே புருஷனையே சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காகவா? இல்ல. இதுல மறைமுகமான ஒரு தந்திரம் ஒன்று இருக்கிறது. ஆசை என்ன பண்ணும் தெரியுங்களா? கட்டுப்பாட்டை உருவாக்கும். டிசையர் ப்ரொடியூசஸ் கண்ட்ரோல். ஏசப்பா நம்மளை நேசிக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணப்படுறோம் தெரியுமா? ஏசப்பா அவருடைய அன்புனால கட்டுப்படுத்தப்படுறோம். கரெக்ட் தானே? ஏங்க, நீங்க பாவம் செய்யாம இருக்கிறதுக்கு ரெண்டு காரணம் இருக்கணும். ஒன்னு, ஏசப்பா அடிச்சிருவாரு, குத்திடுவாரு, நரகத்துக்கு தள்ளிடுவாருன்றதுனால பாவம் செய்யாம இருப்பீங்க, அது தப்பு. இன்னொன்னு இருக்கு, ஏசப்பாவை நான் நேசிக்கிறனால நான் பாவம் செய்ய மாட்டேன், இதுதான் கரெக்ட். இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? ஆசை எதை உருவாக்கும்? கட்டுப்பாட்டை உருவாக்கும். இப்போ பெண்ணு ஆணின் மேல வைக்கிற ஆசை எதை உருவாக்க ஆரம்பிக்குது தெரியுங்களா? கட்டுப்பாட்டை உருவாக்குது. ஆட்டோமேட்டிக்கா இந்த பெண்ணு என்ன ஆயிடுறாங்க அப்படின்னா, இதுக்கு நம்ம ஏற்கனவே ஒரு பேரை சொல்லி இருக்கிறோம், ஸ்பிரிட் ஆஃப் ஜெசபெல். ஒரு ஏசபேலுடைய வேலை என்னங்க? என்ன பண்ணிட்டு இருந்தாங்க ஏசபேல்? அவங்கள பத்தி நம்ம வாசித்திருக்கிறோம். என்ன பண்ணிருக்கிறாங்க? அவங்க எல்லாரையும் கட்டுப்படுத்துறாங்க. தங்களுடைய அந்த வசியத்தினால, மந்திரத்தினால சொந்த புருஷனாகிய ஆகாபை கட்டுப்படுத்துறாங்க, எலியாவை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க, மொத்த தேசத்தையே தங்களுடைய மந்திர வித்தைக்குள்ளாக வளைச்சு போடணும்னு நினைக்கிறாங்க. இப்போ உன்னுடைய ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும்னு சொல்ற அந்த டைம் பிசாசு பெண்ணுடைய டிஎன்ஏக்குள்ள பூந்துட்டு அவரே சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? ஆசை பற்றி இருக்குன்னு சொல்லிட்டாரா? இப்போ கொடுக்குறேன் பாரு உங்களுக்கு ஆசைய. உங்களுக்கு என்னதான் ஆசை இருக்கும்? எப்ப பார்த்தாலும் நீ கடவுளை தேடுறதை விட்டுட்டு யாரதான் தேடிக்கிட்டு இருப்ப? உன் புருஷனையே தான் தேடிக்கிட்டு இருப்ப. இப்ப பாருங்க, கர்த்தர் அதை சாபமா தான் கொடுத்தாரு. ஆனா சத்ரு அதை எதற்காக பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க? அந்த பெண்ணை தன்னுடைய வசியத்திற்குள்ளாக, தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளாக, அதாவது அவன் எப்படி ஒழுங்கினமா இருக்கிறானோ அந்த ஒழுங்கீனத்தை பெண்ணிடத்திலே உருவாக்கும்படியாக பிசாசு என்ன பண்ணிட்டான்? அந்த ஹோல்ட பிடிச்சிட்டான். அடுத்தது என்ன போட்டிருக்குதுங்க? அடுத்து அவர் என்ன பண்ணுவான்? அதுக்கு பதிலா அவன் உன்னை என்ன பண்ணுவாருங்க? சொல்லுங்க, எங்க ஹஸ்பண்ட் எல்லாம் சொல்லுங்க, ஆண்கள் என்ன சொல்லுங்க? அவன் உன்னை ஆண்டு கொள்வான் அப்படின்றார். இப்போ இது ஸ்பிரிட் ஆஃப் அப்ரஷன். என்னங்க எல்லாத்துக்கும் ஒரு ஆவி போட்டுட்டு சும்மா பேசிட்டு இருக்கிறீங்க நீங்க நினைக்காதீங்க, இதுதாங்க உண்மை. இதுல உங்களுக்கு தெளிவு இல்லைன்னா உங்களுடைய டிஎன்ஏல மாற்றமே வராது. கர்த்தருடைய வித்துன்னு வாய்கிலேயே பேசலாம், ஒரு வித்தும் மாறி இருக்காது. இப்ப நான் சொல்றேன், நல்லா கவனிங்க பிரியமானவர்களே. இங்க அவன் உன்னை ஆண்டு கொள்வான். ரூல் பண்றது யாருடைய வேலைங்க? சொல்லுங்க. ரூல் பண்றது ராஜாவுடைய வேலை. ராஜா யாரு? தேவாதி தேவன். இவரு தானே ரூல் பண்ணணும். ஆனா இங்க சாபம் எப்படி ஆயிடுச்சு? அந்த வைஃப கர்த்தர் ரூல் பண்றதுக்கு பதிலா இப்ப யார் ரூல் பண்ணணும்? ஆதாம். இது ஒரு சாபம். ஏவால தேவன் தான் ரூல் பண்ணணும், அவர் தான் ஆளுகை செய்யணும். ஆனா இப்ப யார் ஆளுகை செய்யணும்? அதுக்கு பதிலா ஆதாம் ஆளுகை செய்யணும். எதை சாபமாக கொடுக்கப்படி. இப்ப இந்த சாபத்தை பிசாசு பிடிச்சிக்கிட்டான். இப்ப அவன் சொல்றான், எல்லா மென்னுக்குள்ளேயும் நான் என்னத்தை கொடுக்க போறேன்? ஸ்பிரிட் ஆஃப் அப்ரஷன். எல்லாரையும் அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க பிறக்கும் போதே எல்லா ஆணுக்குள்ளேயும் என்ன வந்துடும் தெரியுமா? ஒரு கண்ட்ரோலிங் நேச்சர் உண்டு பண்றா. ஆமா, எல்லாரும் எல்லா ஆண்களுக்குள்ளாகும். நீ கவனிச்சு பாருங்களேன், 100ல 1-2 பேர் வேணா அதுல குறைவா இருப்பாங்க. மற்றபடி 100ல 98 பேர் எழுதி. இப்ப எத்தனை ஆண்கள் இருக்காங்க இல்லைங்களா?
எல்லாருக்குள்ளேயும் கண்டிப்பா என்ன தெரியுங்களா இருக்கும், என்னையும் உட்பட சொல்றேன், கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு எண்ணம் ஒண்ணு இருக்கும். இது எங்க இருந்து வந்துச்சு? கர்த்தர் அப்படி நம்மளை உருவாக்குனாரா? இல்ல, இது பிசாசுனாலே நம்மளுடைய டிஎன்ஏக்குள்ள வந்ததான தாக்கம். எப்படி வந்துச்சு இந்த டிஎன்ஏக்குள்ள? எதுக்கு, எப்படி வழிவகுத்துச்சு? இது பாவம் செய்ததுனாலே இந்த டிஎன்ஏ கரப்ட் ஆயிடுச்சு. இது ரொம்ப மோசமானதா மாறிடுச்சு. இப்ப அதற்குள்ளாக சத்துரு நுழைந்து விட்டான். நல்லா கவனிக்கணும், பெண் தேவனை ஆசைப்படுறதை விட புருஷனை ஆசைப்படுறது ரொம்ப ரொம்ப தப்பு. அதையும் பிசாசு பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டான். அடுத்ததா, பெண்ணை கர்த்தர் தான் கட்டுப்படுத்தணுமே ஒழிய கணவன் கட்டுப்படுத்தக்கூடாது. அதையும் பிசாசு பிடிச்சிட்டான். இப்போ இந்த ரெண்டு காரியம் மூலமா முதல்ல கவனிங்க, இந்த வசனத்துல இருந்தே நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிறோம், இந்த நிலையிலிருந்தே ஆதாம் ஏவாளுக்குள்ளாக ஏற்கனவே கரப்ஷன்றது பாவத்தினால வந்தது. இப்ப பாவத்தோடு இணைந்து பிசாசானவனை என்ன பண்றாங்க? திறந்த வாசல்களுக்குள்ளாக நுழைய ஆரம்பித்து விடுகிறான். இப்போ இந்த பாவம் அப்படியே தொடர்ந்து வருதுங்க. அதுக்கப்புறம் நம்ம வாசிக்கிறோம், காயின் ஆபேல் இருக்கிறாங்க இல்லையா? அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் என்ன? பலி கொடுக்குறாங்க, பலி செலுத்துறாங்க. அப்போ அந்த பலியில யாருடைய பலியை கர்த்தர் ஏற்றுக்கொள்றார்? சொல்லுங்களேன். காயினுடைய பலியை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளல. சரி, அதனால என்ன பண்றாரு காயின்? என்ன பண்றாரு? ஏன் சொல்லுங்க, நான் பேசுறது புரியுதா? காயின் என்ன பண்றாரு? ஆபேல போட்டு தள்ளிடுறாரு, கொன்றுறாரு. கொன்னுட்டு ஒரு எஸ்கேப் ஆகி ஓடுனான்னு பாக்குறாரு. அப்போ ஆபேலுடைய ரத்தம் என்ன பண்ணுச்சுங்களா? தேவனை நோக்கி கூப்பிட்டது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ கர்த்தர் ஒரு வசனத்தை பேசுறார். அந்த வார்த்தையை படிச்சோம்னா அடுத்த தெளிவுக்குள்ள நம்ம போகலாம். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 7வது வசனம். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசல் படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். போதும். இங்க நான் வேற ஒரு டிரான்ஸ்லேஷன்ல நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க. 4வது அதிகாரம் 7வது வசனம். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாமல் இருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அது அவன் கிடையாது. நம்மளுடைய தமிழ்ல நம்ம வச்சிருக்கிற பைபிள்ல இந்த டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக் இருக்குது, சரிங்களா? அது அப்படின்னு சொல்றது பாவத்தை குறிக்கிறது. அது ஆளுகை செய்ய விரும்பும், ஆனால் நீ அதை ஆளுகை செய்ய வேண்டும். சரியா? நான் எக்ஸாக்டா ஹீப்ரூல இருந்து இந்த டிரான்ஸ்லேஷனை நான் எடுத்து நான் வாசிக்கிறேன். நம்மளுடைய பைபிள்ல அவன்னு போட்டிருக்கு. செத்து போனவன் எப்படி அவன்னு சொன்னதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டோம்? ஆபேல் போல. ஆபேல் எப்படி ஆளுகை செய்வான்? யாருமே யோசிச்சதே இல்லை. இது ஆக்சுவலி சொல்லப்பட்டது எதை குறித்து? பாவத்தை குறித்து. நான் திரும்ப வாசிக்கிறேன் அந்த வசனத்தை, கவனிங்க. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாமல் இருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அது உன்னை ஆளுகை செய்ய விரும்பும், ஆனால் நீ அதை ஆளுகை செய்ய வேண்டும். இப்ப கவனிக்கணும். இப்ப டிஎன்ஏக்குள்ள என்ன வந்துருச்சுங்க? பாவம் உள்ளே நுழைஞ்சிருச்சு. ஹெல்தியா இருந்த டிஎன்ஏ ரொம்ப மோசமானதாக, ரொம்ப அலங்கோலமாக அது மாறிடுச்சு. இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, கர்த்தர் ஒரு காரியத்தை காயின் கிட்ட சொல்றாரு. ஏன்னா அந்த பாவத்தின் நிமித்தமாக தான் அவனுடைய தம்பி அவன் என்ன பண்றான்? கொலை செய்யறான். கொலை செஞ்சதுக்கு அப்புறம் கர்த்தர் சொல்றாரு, அந்த 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 பாவத்தினுடைய ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அதை ஆண்டு கொள்ள வேண்டும். ஆண்டு கொள்ளுவாய் இல்ல, ஆண்டு கொள்ள வேண்டும். அதுதான் எக்ஸாக்டான மொழிபெயர்ப்பாக இருக்க வேண்டும். சரி, இப்ப நல்லா கவனிக்கணும் பிரியமானவர்களே. பாவம் என்பது என்ன? பாவம் என்பது என்ன? அதுக்கு ஒரு விளக்கத்தை நம்ம ஒரு தெளிவுபடுத்திக்கணும். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஃபர்தரா நான் உங்களுக்கு மேற்கொண்டு நான் ஒரு காரியத்தை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி இதை ஃபர்ஸ்ட் நம்ம தெளிவு. பாவம்னா என்னதுங்க? தேவனுக்கு பிடிக்காதது எல்லாமே பாவம். இது ஒரு பக்கம் சொல்றோம். அப்புறம் கர்த்தர் வைத்திருக்கிற பரிசுத்தத்தின் அளவுக்கு இல்லாதது எல்லாமே பாவம். அப்புறம் கற்பனைகளை மீறுவது, அதுக்கப்புறம் இப்படி நிறைய விஷயங்கள் பாவம்னு சொல்லி சொல்றான். சரி, பாவம்ன்றது அது அது உயிர் உள்ளதா இல்ல அக்ரிணையா, அதாவது உயிரற்றதா? பாவம் நல்ல தெளிவா ஒரு சிலர் தான் சொல்றாங்க. எல்லாருக்குள்ளயும் இந்த புரிதல் வேணும். இப்போ நான் அப்படின்னு நான் உயிருடைய ஒருவன். இப்போ இந்த கீபோர்டு எடுத்துக்கோங்க, இது உயிர் உள்ளதா உயிரற்றதா? உயிரற்றது. இப்ப அந்த மாதிரி பாவம் என்பது உயிர் உள்ளதா உயிரற்றதா? உயிர் உள்ளதுன்னு சொல்றவங்களாம் கை தூக்குங்க பார்க்கலாம். ஓகே, சூப்பர். உயிரற்றதுன்னு சொல்றவங்களா? யாருமே இல்லை. ஏங்க ஒரு சிலர் ரெண்டுக்குமே கை தூக்க மாட்டேன்றீங்க. நான் ரெண்டுக்குமே எனக்கு சம்மதம் இல்லைங்கன்றீங்களா? வேற ஏதாவது ஒன்று இருக்குதா? நான் சொல்றது புரியுதுங்களா இல்லைங்களா உங்களுக்கு? பாவம் என்பது உயிருள்ள ஒரு, இப்போ நான் உயிருங்க, சரிங்களா? நான் போறேன் வரேன், ஒரு உயிர். இப்போ இது உயிரற்றது. பாவம் என்பது உயிருள்ள
ஒரு ஒரு உயிர் உள்ளதா இல்ல உயிரற்றதா? உயிர் உள்ளது. ஃபர்ஸ்ட் அதை நம்ம தெளிவுபடுத்திக்கணும். பாவத்துக்கு என்ன இருக்குதுங்க? உயிர் இருக்குது. பாவம், ஏன்னா பாவத்துக்கு உயிர் இருக்கிறனால தான் இங்க இந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். அந்த பாவம் என்ன பண்ணுங்களா, நம்மை, அந்த காயினை பார்த்து சொல்றாரு, அது உன்னை ஆளுகை செய்ய விரும்பும். இட் வில் ட்ரை டு ரூல் யூ. அது உன்னை கண்ட்ரோல் பண்ணுன்னு நினைக்கும். எது? பாவம். ஆனா காயினுக்கு சொல்றாரு, ஆனால் நீ அதை ஆளுகை செய்ய வேண்டும். அது உன்னை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்குது. ஆனா நீ என்ன பண்ணணும்? விட்டுறாத, நீ அதை கண்ட்ரோல் பண்ணும். அப்போ ஆக மொத்தம் கண்ட்ரோல் பண்ணுன்ற ஒரு எண்ணமே அதுக்கு அந்த பாவத்துக்குள்ள இருக்கு. பாவம்ன்றது ஒரு உயிர் உள்ள ஒரு காரியம். சரிங்களா? sin is not a thing. sin is life. அதுக்குள்ள ஒரு உயிர் இருக்கு. சரி, இப்ப நல்லா கவனிக்கணும். உயிருள்ள எதையுமே பிசாசு பற்றிக்கொள்ள விரும்புறானே, பாவத்தை சும்மா விட்டு வச்சிருப்பானா? சொல்லுங்க. இல்லவே இல்லை. இப்ப பாவத்தை பிசாசு என்ன பண்றான்னா, ஆமா, பிடிச்சிடறான். இப்ப நல்லா கவனிக்கணும். பாவம் இல்லாம எந்த மனுஷனாவது பிறக்கிறானா? இல்ல. எல்லா மனுஷனுக்குள்ளயும் பாவம் இருக்கு. இப்ப பாவத்தோடயே ஒரு மனுஷன் பிறக்கும் போது பிசாசானவன் அந்த மனுஷனுக்குள்ள நுழைவதற்கு 100% என்ன கிடைச்சிருது? என்ன கிடைச்சிருதுங்க? வாசல் திறக்கப்படுகிறது. ஏன்? பாவம் என்பது என்னது? அது ஒரு உயிர். அதை ஆளுகை செய்வது. அவன் சும்மாவே பொருள், மரம், செடி, கொடி, கல் எல்லாத்துலயும் உட்காந்துக்கிட்டு இருக்கிறவன். ஆனா இப்போ இதுக்கு ஒரு லைஃபே இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பாவத்தை சும்மா விடுவானா பிசாசு? இல்ல. இப்ப அவன் என்ன பண்றான்? பிசாசானவன், நல்லா கவனிக்கணும், விழுந்து போன அந்த சத்ருவானவன் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் டிஎன்ஏலையும் மறைஞ்சிருக்கிற பாவத்தை தனக்கு சாதகமான ஒரு வாசலாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். ஆதாம் ஏவாள் தொடங்கி காயின் ஆபேல், இப்படி வம்சமாக இந்த நாள் வரைக்கும் ஒவ்வொரு மனிதனுடைய டிஎன்ஏல இருக்கிறதான பாவத்தின் நிமித்தமாய் சத்ருவானவன் ஒரு மனிதனுக்குள்ளாக வருவதற்கான வாசல்கள் பெரிதாக திறக்கப்பட்டிருக்கிறது. இதை நம்ம ஒரு நாளும் மறந்து விடவே கூடாது. சரி, இப்போ இந்த டிஎன்ஏ மூலமா பாவத்தை பயன்படுத்தி உள்ள நுழைஞ்ச பிசாசு உங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைப்பானா? சொல்லுங்களேன். ஆதி முதற்கொண்டு அவன் கொலைபாதகனாக இருக்கிறான். அவனுடைய எண்ணங்கள், அவன் திருடனும், யோவான் 10:10, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். இது பிசாசுனுடைய நேச்சரை பத்தி ஜீசஸ் நிறைய சொல்லி இருக்கிறார். இப்ப அவர் சொன்னதுல ரொம்ப முக்கியமானது, இப்ப டிஎன்ஏக்குள்ள வாசலை பயன்படுத்தி உள்ள வந்துட்டாம்பா. he is not there to give you an entertainment. உங்களுக்கு பொழுதுபோக்கு கொடுக்கிறதுக்காக உள்ள இல்ல, உங்களை நல்ல வழியில படுத்துறதுக்காக உள்ள இல்ல. ஆக மொத்தம் உங்களை நாசமாக்கணும், உங்களுடைய டிஎன்ஏவை இன்னும் மென்மேலும் கொடுமையானதாக மாற்ற வேண்டும் அப்படின்றதுக்காக என்ன ஆயிடுச்சுங்க? இப்போ ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் சிந்தனைகள், எண்ணங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு தலைமுறையாக பாவத்தின் தாக்கம் அதிகமாகுது. சரி, கவனிங்க. நான் 1940களிலே 1940-30களிலே அமெரிக்காவில் இருந்ததான ஒரு ரெக்கார்டிங் வீடியோ ஒன்று நான் பார்த்தேன். இது எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. 1930s to 1940s நியூயார்க்குடைய மெயினான ஒரு நகரம், நியூயார்க் பட்டணத்தினுடைய மெயினான ஒரு தெருவில் ஒருத்தர் பிளாக் அண்ட் ஒயிட் வீடியோ ஒன்று எடுத்திருக்கிறார். சரிங்களா? அந்த வீடியோ நான் ட்ரை பண்ண, எனக்கு கிடைக்கல, நான் ரொம்ப முன்னாடி பார்த்தது. அதில் பார்த்தீங்கன்னா பெண்கள் ஆண்கள்லாம் அதில் அவங்க வேலைக்கு கரெக்டாக காலையில் 9 மணி மாதிரி அவங்க எல்லாம் வேலைக்கு பிஸியாக போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அதில் ரொம்ப அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங்கை பார்க்குறோம். ரொம்ப அழகாக, ரொம்ப நீட்டாக தங்களுடைய சரீரத்தை எல்லாம் ஆடை ரொம்ப அழகாக மாடஸ்டாக ட்ரெஸ் பண்ணி ரொம்ப அழகாக தங்களுடைய தலைகள் எல்லாம் வாரி ரொம்ப நேர்த்தியாக அவங்க அப்படியே ஆஃபீஸ்க்கு போகிறாங்க, வராங்க, இது இப்படிலாம் போகிறாங்க. இப்போது அதே நியூயார்க்கில் அதே இடத்துல ஒருத்தர் கேமரா வச்சு, இப்போ 2023 22 ஒரு கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ணுறாரு. அதில் கவனித்து பார்த்தா அது வீடியோ பார்க்கவே முடியல. அந்த வீடியோவை பார்க்கவே முடியல. அதே இடம், அதே கேமரா தான், அதே இடத்துல தான் வச்சு அவர் கேப்சர் பண்றாரு. இப்போ என்ன நடக்குதுன்னா, அவர்கள் போட்டிருக்கிற ஆடையை பார்த்தா அறகுறையா இருக்குது, எல்லாம் முடியெல்லாம் கந்தரையா இருக்குது. ஒருத்தன் வாயில சுருட்டு வச்சு அடிச்சுட்டு போறான், ஒருத்தன் கஞ்சா அடிச்ச மாதிரி அப்படியே பயங்கரமா போதையில் அப்படியே தள்ளாடிட்டு போறான். கிட்டத்தட்ட இது ஒரு 5 நிமிடம், அது ஒரு 5 நிமிடம். இப்போ இது ரெண்டையும் போட்டுட்டு நம்முடைய சமுதாயம் எப்படி வளர்ந்துருக்கு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நல்லா கவனிக்கணும். இப்போ இது வளர்ச்சின்னு சொல்லுவீங்களா இல்லை எப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு தெளிவா நம்மளால இதுல இருந்து முடிவுக்கு வர முடியும். என்ன தெரியுங்களா? பாவத்தினுடைய தன்மை
தலைமுறை தலைமுறையாக ஆக இந்த டிஎன்ஏ மூலமா என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா, இன்னும் கொடுமையானதாக மாறிக்கொண்டு இன்னும் கிட்டத்தட்ட இப்போ அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்லாம் நல்லா ஓரளவுக்கு இருக்குது, லைட்டாக கிழிஞ்சு அங்கங்கெல்லாம் இருக்குது. இப்போ நாளாக நாளாக மொத்தமாக கிழிஞ்சிரும். அப்புறம் இன்னொரு மேபி ஒரு 4-5 தலைமுறை கழிச்சு ஒரு 400 வருடம் கழிச்சு ஆண்டுடைய வருகை தாமதிக்கும் என்று சொன்னால் திரும்ப தங்களுடைய அரைகுறை நிர்வாணத்திற்கு நேராக பாருங்க, மானமுள்ள மனுஷனை மானம் இல்லாத ஒரு மனுஷனா மாத்துறது தான் டிஎன்ஏல இருக்கிற பாவத்தினுடைய தாக்கம். இப்ப நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும் பிரியமானவர்களே, டிஎன்ஏக்குள்ள நுழைஞ்சிருக்கிற பாவம் மாத்திரம் இல்ல, உள்ள மறைஞ்சிருக்கிற சத்ருவானவனும் ஒவ்வொரு தலைமுறையாக டிஎன்ஏ என்ன பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா, கெடுத்து கொண்டிருக்கிறான். நாளாக நாளாக யுகங்கள் ஆக ஆக நூற்றாண்டுகள் மாற மாற 10 ஆண்டு 20 ஆண்டு 30 ஆண்டு தலைமுறை போக போக கொடுமைகளும் அநியாயங்களும் அக்கிரமங்களும் வெளிப்படையான பாவத்தினுடைய தன்மைகளும் அதிகமாயிட்டே தான் போகுது. எங்கேயுமே குறையறதுக்கு வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பு இல்லை. இப்ப நல்லா கவனிக்கணும், நம்மளுடைய சந்ததியை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். நம்மளுடைய சந்ததியில நமக்கு இப்போ இந்த அதே தெருவில் அப்படி திரிந்து கொண்டிருந்ததான அந்த வாலிபர்கள், பெரியவங்க வாலிபங்க எல்லாருமே அப்படிதான் ட்ரெஸ் பண்றாங்க. இப்போ அவங்களுடைய முற்பிதாக்கள் அவங்களுடைய பாட்டம் பூட்டிலாம் ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணாங்க. ஏன் உங்களுக்கு புத்தி இப்படி மாறுனுச்சு கேட்டா ஃபேஷன் ட்ரெண்டுன்னு நம்ம சொல்றோம். ஆனா கவனிக்கணும், ஃபேஷனோ ட்ரெண்டோலாம் நம்ம டிஎன்ஏவில் இருக்கிறதான மாற்றத்துக்கு நம்ம வச்சு இருக்கிறதான மறுபெயர், அவ்வளவுதான். ஆனா பேசிக்கா நம்ம எல்லாருடைய மாற்றமும், இந்த சமுதாயத்தினுடைய மாற்றம், தேசத்தினுடைய மாற்றம், ஃபேஷனுடைய மாற்றம், உணவு பழக்க வழக்கத்தினுடைய மாற்றம் எல்லாம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது தெரியுங்களா? டிஎன்ஏல அக்சஸ் எடுத்து உள்ள நுழைஞ்சிருக்கிற பிசாசனுடைய விருப்பத்தின்படி எல்லாம் மாறிக்கிட்டே இருக்குது. ஏன்னா இப்போ ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுடைய டிஎன்ஏவையும் பிசாசு என்ன பண்றாங்க, இப்போ கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறான். இப்ப இதுக்கு மத்தியில நான் சொல்றேன் பாருங்க, சவாலாக நான் உங்ககிட்ட கேட்கிறேன், இதற்கு மத்தியில ஒரு மனிதன் கர்த்தருடைய வித்தை பெற்ற, தேவனுடைய வித்தை பெற்ற மனுஷன் அவன் வாழ்றது கஷ்டமா ஈஸியா? சொல்லுங்களேன் ஏங்க, சத்தமா சொல்லுங்களேன் ஏங்க. நாளாக நாளாக இந்த பிசிக்கல் டிஎன்ஏல வர மாற்றம் மோசத்தை நோக்கி போயிட்டு இருக்குன்னு சொல்றேங்க, புரியுதுங்களா? ஆனா மறுபிறப்பு அடைஞ்சவன், இயேசு கிறிஸ்துவினாலே மறுபிறப்பு அடைஞ்சவன், ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்தவன், அவனுடைய டிஎன்ஏல வரக்கூடியதான மாற்றம் பரிசுத்தத்தையும் கர்த்தர் விரும்புகிறதையும் அவர் எதை கற்றுக் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரோ அதையும் பெற்றதாய் இருக்கக்கூடிய இந்த வித்துடைய மனுஷன், ஆவிக்குரிய மனிதன், இப்ப இவன் என்ன பண்றான் அப்படின்னா, இவன் வாழ்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ரொம்ப சவால் அதிகம், வெளியிலிருந்து வரக்கூடியதான எக்ஸ்டர்னல் பிரஷர் அதிகம், வெளியிலிருந்து வரக்கூடிய அழுத்தம் அதிகம். நீங்க இருக்கக்கூடிய உங்க ஸ்கூலு, காலேஜ், ஆபீஸ், வேலை செய்யற இடம், நீங்க டிவில பார்க்கிற ப்ரோக்ராம், போன்ல பார்க்கிற விஷயம், இது எல்லாமே உங்களுடைய ஒட்டுமொத்த டிஎன்ஏவை இன்னும் அதிகமாக என்ன பண்ணுதுங்க, உங்களை கரப்ட் பண்ணி கொண்டே இருக்குது. சத்ரு நுழையக்கூடிய வாசலாக இருக்கிறது நீங்க மறந்துடவே கூடாது. ஏன்னா அதை பயன்படுத்தி தான் சத்ருவானவன் உள்ளே நுழைந்து கொண்டே இருக்கிறான். இப்ப பாருங்க, இங்க காயின் கிட்ட கர்த்தர் சொல்றாரு, அதனுடைய ஆசை உன்னை பற்றி இருக்கும். sin will not leave you, பாவம் உன்னை விடுவதே இல்லை. ஆனா அதுக்கு பதிலா காயின் கிட்ட சொல்றாரு, காயின் ஆனா அதை செஞ்சானான்னு தெரியல நமக்கு, ஆனா நீ அதை என்ன பண்ணணும், ஆண்டு கொள்ள வேண்டும். ஏனென்றால் அது ஒரு உயிரை போன்றது தான், அது ஒரு பொருள் அல்ல, அதுக்கு ஒரு பவர் இருக்கு, அதுக்குள்ள ஒரு பவர் இருக்கு. அந்த பவரை தான் இப்ப என்ன பண்ணிட்டான் சாத்தான் தனக்குரியதாக மாற்றிக்கொண்டான். ஹல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? பாவம் வேறு, பிசாசு வேறுங்க. அப்படிதான் இருந்துச்சு ஆரம்பத்துல. ஆனா இப்ப பிசாசு தன்னை எதோட இணைச்சிட்டான் தெரியுமா? பாவத்தோடு இணைத்து கொண்டான். புரியுதா? சோ பாவம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்க யார் இருப்பா? இதுல யாருக்காவது குழப்பம் இருக்கா? இல்ல தெளிவா புரிஞ்சதுங்களா? சரி, அடுத்ததுக்குள்ள நம்ம பார்க்கலாம். இப்போ காயின் என்ன பண்றாரு, இந்த கோவத்துல தன்னுடைய சகோதரனாகிய ஆபேலை கொன்றுறாரு. கொல்லும் போது அங்க என்ன நடக்குது, அங்க ஒரு மரணம். அது வந்து கர்த்தர் அனுமதிச்சதோ இல்லையோ, இல்லை கர்த்தரால வந்ததோ, கர்த்தரை அனுமதிச்சது இப்ப எதுவுமே சொல்ல முடியாது, இம்பாசிபிள். கர்த்தரை தான் அனுமதிக்கவும் மாட்டாரு, அது கர்த்தரை செய்ய சொல்லியிருக்கவும் மாட்டாரு. ஆனா இவனுக்குள்ள இருந்ததான பிசாசுனுடைய தாக்கத்தினாலே அவன் கொலைபாதகனாய், கொலை செய்கிறவனாய் மாறினான். அப்ப கொலைன்றது பாவம் மாத்திரம் தான் நமக்கு தெரியும், ஆனா கொலைன்றது பிசாசுனாலே ஏவப்படுகிற ஒரு விஷயம்ன்றதையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது. நான் சொல்றது புரியுதுங்களா? எங்க பாவமாக நீங்க பார்த்தீங்கன்னா அதுல இருந்து மனம் திரும்பிடலான்னு யோசிப்பீங்க. ஆனா பாவத்தை சத்ருவானவன் பிடிச்சுக்கிட்டான்னு நினைச்சீங்கன்னா மனம் திரும்புறது மாத்திரம் முக்கியம் இல்ல, அதுல இருந்து டெலிவரன்ஸ் ஆக வேண்டியது முக்கியம். நான் சொல்றது புரியுதா? ஏங்க எல்லா நான் சொல்றது புரியுதா இல்லைங்களா? ஒரு மனுஷனுக்குள்ள பாவம் வருதுங்க,
சரிங்களா? பாவத்திலிருந்து எப்படி நம்ம வெளியே வர்றது? ஏசப்பா கிட்ட போய் ஏசப்பா நான் இந்த பாவத்தை செஞ்சேன் நான் மன்னிச்சிருங்கன்னு சொன்னா மனம் திரும்புதல். ஓகே, இது ஒண்ணு. ஆனா நீங்க அறியாத ஒரு விஷயம் நடக்குது. இந்த பாவத்தை பயன்படுத்தி பிசாசு உள்ள நுழையிறான், சத்ருவான் நுழையிறான். இப்ப இது நுழையும் போது நீங்க வெறும் மனம் திரும்பினீங்கன்னா என்ன ஆகாது? பிசாசு வெளியே போயிட, பாவம் மன்னிக்கப்படும். ஆனா சத்ருவானவனுக்கு ஒரு ஆக்சஸ் இருக்குது. அப்போ நீங்க என்ன ஆகணும் தெரியுங்களா? பாவத்திலிருந்து மனம் திரும்புதல் மாத்திரம் இல்ல, அது நிமித்தமாய் வந்த சத்ருவின் தாக்கத்திலிருந்தும் நாம் விடுதலையாக்கப்பட வேண்டியது அவசியம். அதனால தான் நம்ம சர்ச்சில் கண்டினியூஸா கிட்டத்தட்ட ஒரு 12 வருடங்களுக்கு மேல 12, 13, 15 வருடங்களாக டெலிவரன்ஸ் பத்தி நிறைய நம்ம பேசுறோம். சர்ச்சில் வர வேலையில எப்ப பார்த்தாலும் இதே பேசுறாங்க நீங்க நினைக்காதீங்க. பாவத்திலிருந்து நம்ம விடுதலை ஆக்கப்படுறது, ரொம்ப பாவத்திலிருந்து மனம் திரும்புவது எவ்வளவு முக்கியமோ அதே போல பாவத்தின் நிமித்தமாய் உள்ளே நுழைஞ்சதான சத்ருவினுடைய தாக்கங்களிலிருந்தும் நாம் விடுதலை ஆக்கப்பட வேண்டும். நான் சொல்றது புரியுதுங்களா? இப்ப நல்லா கவனிக்கணும். இப்ப நம்ம கிறிஸ்தவங்கன்னு யாரு தெரியுமா சொல்றோம்? பாவத்திலிருந்து மனம் திரும்பினவன மாத்திரம் தான் சொல்றோம். ஆனா அடுத்த ஒரு நிலை இருக்குது. யாரு தெரியுமா? அவங்க மகன்களாக, மகள்களாக, புத்திரர்களாக மாற்றப்படுகிறவங்க. அதுதான் செகண்ட் ஸ்டேஜ் வளர்ச்சியில. இதுக்கு என்ன தெரியுமா தேவை? பாவத்திலிருந்து மனம் திரும்புதல் மாத்திரம் இல்ல, பாவத்தின் நிமித்தமாய் உள்ளே நுழைந்ததான சத்ருவின் வல்லமைகளை வெளியேற்றுகிறவர்கள் தான் யாருக்கு மகனா மகளா இருக்க முடியும்? தேவனுக்கு மகளாக இருக்க முடியும். நான் சொல்றது புரியுதுங்களா? இப்போ நீங்க ரெண்டுல எதுல இருக்கிறீங்கன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நீங்க வெறும் கிறிஸ்தவனா இருந்தீங்கன்னா பாவத்திலிருந்து மனம் திரும்பி இருப்பீங்க. ஆனா தேவனுடைய மகனா மகளா இருக்கணும் அப்படின்னா வெறும் பாவத்திலிருந்து மனம் திரும்புதல் முக்கியம் இல்ல, பாவத்தின் நிமித்தமாய் உள்ளே நுழைந்த சத்ருவின் தாக்கங்களிலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அப்படியே நம்ம வருவோம். இந்த பாவத்தை அப்படியே தொடர்ந்து பெருகிக்கிட்டே வருதுங்க. ஆதியாகமம் 6வது அதிகாரத்தை நம்ம கவனிப்போம். திருப்புவோம். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 5வது வசனம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. போதும். இப்ப பாருங்க, எங்க இருந்து ஆரம்பிச்சது? இது ஆதாம் ஏவாள்கிட்ட இருந்து ஆரம்பிச்சது. காயின் இருந்தது, காயின் கொலை பண்ண ஆரம்பிச்சான், அப்புறம் அப்படியே பெருகுச்சு. என்ன நடக்குது? மனுஷனுடைய அக்கிரமம் அப்படின்னு பாக்குறோம். பூமியிலே பெருகினது அப்படின்னா என்ன அர்த்தம்? வெறும் பாவம் மாத்திரம் பெருகலங்க. அக்கிரமத்திற்கு இன்னொரு வார்த்தை இருக்குது, அநீதின்னு சொல்லலாம். கரெக்டா? இப்போ அநீதிக்கு மறுபெயர் யாரு அப்படின்னா பிசாசு. ஏன்னா இயேசுவனுடைய இன்னொரு பெயர் என்ன தெரியுமா? அவர் நீதி. அப்ப ஜீசஸுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது யாரு? எப்பயுமே பிசாசு தான். அப்ப ஜீசஸ் நீதினா பிசாசு யாரு? அநீதி. இப்போ இந்த அநீதி, இப்ப நல்லா கவனிக்கணும். பாவம் உள்ள நுழைஞ்ச அந்த செகண்ட்லயே பிசாசு உள்ள நுழைஞ்சு மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ளாக அக்கிரமத்தை, அநீதியான காரியங்களை அவன் பெருக செய்கிறான். இப்ப பூமி முழுசும் எப்படி ஆயிடுச்சுங்களா? அநீதியினால நிரம்பிடுச்சுங்க. அவனுடைய இருதயத்தின் நினைவின் தோற்றங்கள் எல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று சொல்லி கர்த்தர் பார்க்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்து நீதினா பிசாசானவன் அநீதியாக அக்கிரமம் செய்கிறவனாக இருக்கிறான். அப்போ இந்த தீமையை, இந்த அக்கிரமத்தை எப்பயுமே கட்டுப்படுத்துறதுக்கு ஒண்ணு இருக்கணும். பரிசுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். அவர் யாரு? தேவாதி தேவன், பரிசுத்தர் இயேசு கிறிஸ்து. இப்போ அநீதிய, தீமையை கட்டுப்படுத்துறதுக்கு ஒண்ணு இருக்கு. அது யாரு? எங்க சொல்லுங்க, சவுண்ட் வருது. சொல்லுங்க, யாரு? பிசாசு. அப்போ நீதி, அவர் எப்படி நீதியை விரும்புறாரோ அதே மாதிரி ஒரு மனுஷனுக்குள்ள அநீதியை விரும்புறதும் பிசாசனுடைய வேலையா இருக்கு. சரிங்களா? இப்ப அப்படியே அடுத்து 11 வசனத்துக்கு வருவோம். கொஞ்சம் படிச்சோம்னா நமக்கு தெளிவாகும். 11, 12 சேர்ந்து வாசிக்கலாமா? பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாய் இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாய் இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். போதும். இப்ப பாருங்க, பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதா இருந்தது. எதனால? வெறும் பாவம் செஞ்சனாலயா? பாவத்தோட சேர்ந்து யாரும் உள்ள நுழைஞ்சிட்டா? பிசாசும் ஒவ்வொரு மனுஷங்களையும் நுழைஞ்சிட்டான். ஒவ்வொருத்தனுடைய டிஎன்ஏவும் கரப்ட் ஆயிடுச்சுங்க. நம்ம அந்த போட்டோல காமிச்சோம் இல்லைங்களா? அது என்னதுங்க? இந்த பக்கம் ரொம்ப ஹெல்தியா ஆரோக்கியமா இருந்த ஒரு டிஎன்ஏ இப்ப என்னவாயிடுச்சு பாருங்க, எப்படி இருக்குதுங்க அது? இந்த பக்கம் ரொம்ப மோசமானதாக, அகோரமானதா மாறிடுச்சு. இப்போ பிசாசு என்ன பண்றான்? இதற்குள்ளாக தன்னை இணைத்துக் கொள்ளுகிறான். பாவத்தோடு தன்னை இணைத்துக் கொள்ளுகிறான். பாவத்தோடு இணைச்சு கொண்ட உடனே இப்போ மல்டிப்ளை ஆகுது. பாவத்தினுடைய பெருக்கம் இருக்கும் பொழுது அநீதியும் கொடுமையும் என்னாக ஆரம்பிக்குதுங்க? பெருக ஆரம்பிக்கிறதாக இருக்கிறது.
இந்த கொடுமை அப்படின்னாலே அதை நீங்க கண்ணை மூடிட்டு சொல்லலாம், அது அங்க கண்டிப்பா யாருடைய தாக்கம் இருக்கும்? பிசாசனுடைய தாக்கம் மறைந்திருக்கிறது அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப பிசாசானவனுடைய ஒரு தந்திரத்தை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, நல்லா கவனிக்கணுமே, இங்க எல்லாரும் நீ பாருங்களேன். ஒரு மனுஷனை பாவம் செய்ய வைக்கிறான், கரெக்டா? பாவம் செஞ்சு அந்த பாவத்தினுடைய விளைவை அவன் அனுபவிப்பான். யாரு? மனுஷன் தான் அனுபவிப்பான். பிசாசுக்கு ஏதாவது பிசாசு அனுபவிக்க முடியுமா? ஏங்க ஒருத்தன் கொலை செய்யறான், சரியா? கொலை செய்யறான் ஒருத்தன். கொலை செய்யறவனை பிடிச்சி ஜெயிலில் போடுறாங்க. இல்லை அவன் ரொம்ப மோசமான கொலையை பண்ண ஒரு சீரியல் கில்லர்னு வச்சுக்கோ. இப்போ அவனை வந்து தூக்கில் போடுறாங்கன்னு வச்சுக்கோ. இப்போ தூக்கில் போடும்போது நம்மளுடைய மாம்ச கண்களில் பொறுத்த வரைக்கும் மோசமானவன் ஒருத்தன் செத்து போயிட்டான், இனிமேட்டு மோசம்ன்றது ஒன்று இருக்காதுன்ற நினைப்புல தான் ஒவ்வொரு தடவையும் தூக்கு போடும்போது நம்மளுடைய ஜஸ்டிஸ், நம்மளுடைய சோசியல் ஜஸ்டிஸ்ல நம்ம அதுதான் நினைக்கிறோம், அப்படிதானே? இப்போ எவனாவது ஒருத்தன் அட்டூழியம் அநியாயம் பண்ணா என்னங்க பண்றோம்? தூக்கில் போடுங்கள், என்கவுண்டர் பண்ணுங்கள், போட்டு தள்ளுங்கள், ஏதாவது கத்துறோமோ இல்லையா, கோஷமிடுறோமோ இல்லையா? ஏன்னா அப்படிப்பட்டவன் இருக்கிறனால அந்த அநீதி பெருகுதுங்க. அவனை போட்டு தள்ளிருங்க, அவன் உயிரோடயே இருக்கக்கூடாதுங்க, அவன் உயிரோடு இருக்கிறனால தானே அநீதி பெருகுதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா நம்ம நினைக்கிறது சுத்த முட்டாள்தனம், அது கிடையவே கிடையாது. ஏன்னா அநீதின்றது அந்த ஒரு மனுஷனுக்குள்ள மாத்திரம் இல்ல, உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த மனுஷனுக்குள்ளேயும் அநீதி என்ன இருக்குதுங்க? பெருகி இருக்கிறது. இப்போ இந்த அநீதியை பிடித்து கொண்ட இந்த சத்ருவானவன் என்ன பண்றான்னா, கொடுமையான காரியங்களை மக்கள் மூலமாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறான். இப்ப நல்லா கவனிக்கணும், எல்லா மனுஷனுமே பிறப்பால நல்லவங்க கிடையாது. பிறப்பால எல்லாருமே இப்படிதான் பாவம் நிறைந்தவர்கள். ஆனால் பாவத்தின் விளைவாக சத்ருவானவன் தன்னை அந்த மனிதனோடு கூட என்ன பண்றான்? இணைத்துக் கொள்ளுகிறான். புரியுதுங்களா உங்களுக்கு? எப்போ இணைத்துக் கொள்றான்? எப்போ இந்த குழந்தைக்கு மெமரிஸ், சின்ன சின்ன நினைவுகளிலிருந்து ஆரம்பிச்சு எல்லா காரியங்களும் கொஞ்சம் கொஞ்சமா புரிய விவரம் தெரியுதுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா? விவரம் தெரிஞ்ச குழந்தை. அது என்ன விவரம்? விவரத்துக்கு ஏதாவது ஒரு விளக்கம் சொல்லுங்களேன். நல்லது கெட்டது புரிதல். வேற விவரம்னா பேசிக்கா என்ன தெரியுங்களா? பிசாசு உள்ள நுழைவதற்கான ஒரு காலம் அதுதான். அதாவது பாவத்தை அது வரைக்கும் வெகுளியா இருந்த புள்ள இப்ப என்ன பண்ண ஆரம்பிக்கும்? எல்லாவற்றையும் மறைக்க ஆரம்பிக்கும். எதனால மறைக்குது? ஏற்கனவே இருந்த பாவம் மாத்திரம் இல்ல, இப்ப பாவத்தோடு அந்த புரிதலின் காலம், அந்த கொஞ்சம் கொஞ்சமா அந்த சென்ஸ் வரக்கூடிய காலத்துல சத்ருவானவன் அந்த புரிதலோடு கூட அவன் என்ன பண்றான்? உள்ள நுழைஞ்சிடறான். இப்போ உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண ஆரம்பிக்கிறான்? அது வரைக்கும் ஓப்பனா வெகுளியா இருந்த பிள்ளை கொஞ்சம் கொஞ்சமா அம்மா அப்பா கிட்ட எல்லாவற்றையும் மறைக்க ஆரம்பிக்கும். ஏன் மறைக்குது? பாவம் தானே, அறிக்கை செஞ்சு விட்டுட்டா சரியா போயிடுமே. இல்ல, வெறும் பாவத்தோட பிறந்தது கொஞ்ச நாள்லயே விவரம் தெரியும் போது பிசாசு உள்ள நுழைஞ்சிருச்சு. அப்ப என்ன ஆகணும்? இதுக்கப்புறம் இந்த மனுஷன், அந்த குழந்தை கொஞ்சம் விவரம் அறிஞ்சு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து மறுபிறப்பை குறித்து கேள்விப்பட்டாதான் அந்த குழந்தைக்கு என்ன, அந்த அந்த மனுஷனுக்கு அந்த 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 ஹியூமன் பீயிங்க்கு என்ன கிடைக்குங்க? ரட்சிப்பு உண்டு. இல்லைன்னு சொல்லி சொன்னா எப்பொழுதுமே அந்த மனிதன் பாவத்திலேயும் பிசாசின் தாக்கத்திலேயும் கட்டப்பட்டவனாகவே அவன் இருப்பான். அப்போ பிசாசனுடைய வேலை என்ன? ஒரு மனுஷனுடைய டிஎன்ஏவை கரப்ட் பண்ணி அவனை போய் தண்டனைக்கு அனுப்பிட்டு அவன் அடுத்த வேலையை பார்க்க போயிடுவான். கவனிச்சிருக்கிறீங்களா? நிறைய பேருடைய வாழ்க்கையில இப்ப உதாரணத்திற்கு குடிகாரங்களை பார்த்துருக்கிறோம் நம்ம எல்லாரும். நீ பாருங்களேன், குடிகாரங்க, தாத்தா குடிப்பாரு, குடிச்சு குடிச்சு செத்து போயிருப்பாரு. அவங்கள போய் கல்லறையில போய் அடக்கம் பண்ணிட்டு வர்றதுக்குள்ள அந்த ஆவி அடுத்து அவங்க வீட்டில் அவங்க பையனை பிடிச்சிரும். அவரு ஒரு 10 வருஷத்துல குடிச்சு செத்து போயிடுவார். அடுத்தது பேர பிள்ளைய பிடிக்கும். இப்ப பிசாசுக்கு ஏதாவது இதுல ஏதாவது இதுக்கு ஏதாவது நஷ்டமாகுதா? பிசாசுக்கு இல்ல, செம்ம ஜாலியா அது ஃபன் பண்ணிட்டு இருக்குது. ஒரே என்டர்டெயின்மெண்ட் தான் அதுக்கு. ஏன்? தலைமுறை தலைமுறையா நமக்கு ஒரு ஆளு சிக்கிட்டான்டா, நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டான், வம்சமா இவனை போட்டு உருட்டி எடுத்துடணும். இவனுங்கெல்லாம் தூக்கிட்டு போய் எங்க சேர்த்துடணும்? கல்லறையில போய் சேர்க்கிற வரைக்கும் இவனுங்களை சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தேவனுடைய சாயலாக உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனையும் மனுஷையும் பாவத்தின் நிமித்தமாக, பாவம் என்கிற வாசல நிமித்தமாக சத்துருவானவன் உள்ளே நுழைந்து ஒவ்வொரு மனிதனுடைய டிஎன்ஏவையும் கரப்ட் பண்ணி வெறும் மனம் திரும்புவதனால மாத்திரமல்ல, விடுதலையினாலே மாத்திரம்தான் வெளியே வரக்கூடிய ஒரு நிலையில நம்ம இருக்கிறோம். பிரியமானவர்களை, நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, வெறும் மனம் திரும்புதல் மாத்திரம் இல்ல, விடுதலையும் அவசியம். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வெறுமனே மனம் திரும்புதல் மாத்திரம் முக்கியம் இல்ல, விடுதலையும் ரொம்ப ரொம்ப அவசியம். ஆமா, நிறைய பேரு நம்ம மனம் திரும்புதலே நின்னுட்டோம். ஏசப்பா என்ன அந்த செஞ்சு பாவம் செஞ்சா அந்த பாவத்தை மன்னிப்பு கேட்டேன், இதுக்கு மேல என்னங்க? இப்ப நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இதுக்கு மேல என்னன்னு கேள்வியே நீங்க கேட்க கூடாது. ஏன்னா பாவம் செய்யும் போது
சத்ருவானவன் என்ன பண்றாங்க, உள்ள நுழைஞ்சிட்டான். சோ இது பயங்கரமான ஒரு தாக்கத்தை மனிதனுக்குள்ளாக ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இவ்விதமா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ளாக பாருங்க, கொடுமை. அந்த 11 வசனத்துல வாசிக்கிறோம், பூமி கொடுமையினால் நிறைந்திருக்கிறது. தேவன் அதை பார்க்கிறாருங்களாம். இவ எப்படி இருக்குலாம், பூமி சீர்கெட்டதா இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம், வெறும் பாவத்தினால மாத்திரம் இல்ல, பிசாசுனால ஃபுல்லா சீர்கெட்டு போச்சு. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தாங்க. அவங்கள கெடுத்து கொண்டிருக்க வச்சது என்னதுங்க சொல்லுங்க? வெறும் பாவம் இல்ல, பாவத்தோட தங்களை இணைத்து கொண்ட பிசாசனுடைய விழுந்து போன பிசாசின் வல்லமைகள். நான் சொல்றது புரியுதுங்களா? சோ அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள வெறும் பாவம்னு சொல்லாதீங்க, அவனுக்குள்ள என்ன இருக்குதுங்க, பாவம் இருந்தாலே பாவம் இருக்கிற இடத்துல பிசாசு கண்டிப்பா இருக்கும். இப்போ என்ன நடக்குதுன்னா பாருங்க, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்களுடைய வழிகளை கெடுத்து கொண்டார்கள். ஆங்கிலத்துல இப்படி த பேஷன் டிரான்ஸ்லேஷன் ஒரு ஆங்கில ஒரு மொழியாக்கம் இருக்குது. அதுல வந்து பாத்தீங்கன்னா they were corrupt to the core அப்படின்னு இருக்கு. அவங்க கோர்னா என்ன தெரியுங்களா? சொல்லுங்க, கோர்னா என்னது? அதாவது அதுதான் மையமே, அதுதான் ஆதாரமே, கோர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கோர் வரைக்கும் கரப்ஷன் ஆயிடுச்சா. இப்ப அந்த கோர்ன்றதுடைய மறுவார்த்தை என்னவா நம்ம புரிஞ்சுக்கலாம் தெரியுமா? இன்னைக்கு என்னங்க தலைப்பு? டிஎன்ஏ. டிஎன்ஏ தான் ஒரு மனுஷனுடைய கோர், ஒரு கமாண்ட் சென்டர், அதுதான் ஹெட் குவார்டர்ஸ். இப்போ பிசாசு கையையோ காலையோ மூலப்பகுதியோ தலையவோ கையோ இந்த மாதிரி அவயவங்கள்லாம் பிடிக்கிறத விட்டு டைரக்டா எங்க பிடிச்சிட்டான் தெரியுமா? ஹெட் குவார்டர்ஸே பிடிச்சிட்டான். ஹெட் குவார்டர்ஸை பிடிச்சா மற்றதெல்லாம் கண்ட்ரோல் பண்றது ஈஸி. நான் சொல்றது புரியுதுங்களா? இப்போ ஒரு எதிரி நாட்டு படை எடுத்துட்டு வந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் எங்க தான் போய் குண்டு போடுவாங்க? எங்க சொல்லுங்க, தலைநகரத்தில் தான் குண்டு போடுவாங்க. எங்கேயாவது இருக்கிற ஒரு காட்டிலே போய் குண்டு போடுவாங்க? ஏன் தெரியும்? ஏன்னா தலைநகரத்தை பிடிச்சிட்டோம்னா அந்த தேசமே நம்மளுதுதான்னு சொல்லி. இதே மாதிரி தாங்க பிசாசானவனும் நுழைஞ்ச உடனே கையவோ காலையோ இதெல்லாம் பிடிக்க மாட்டான். ஃபர்ஸ்ட் நுழைஞ்ச உடனே எங்க போய் பிடிச்சிடறான்? டிஎன்ஏல போய் குடி கொண்டு உட்காந்துடுறான் பாவத்தினால. இப்போ என்ன நடக்குதுன்னா, கோர், அதாவது அவங்க இருதயத்துல இருக்கக்கூடிய அணுவுல உள்ள மறைஞ்சிருக்கிற அந்த டிஎன்ஏலயே ஒரு தாக்கம் வந்துருச்சு. இப்போ இதுல இருந்து அந்த மனுஷன் விடுதலை ஆக்கப்படணும். வாசிப்போம் ரோமர் 5வது அதிகாரம் 12வது வசனம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷனும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. இப்ப நல்லா கவனிக்கணும். இப்போ காயின் கிட்டையும் வாசிக்கிறோம், இங்கேயும் நம்ம வாசிக்கிறோம். காயின் கிட்ட வாசிக்கும் போது பாவம் உன்னுடைய வாசற்படியில் என்ன இருக்குது? படுத்திருக்கிறது. படுத்திருக்கிறதுனா ஜாலியா பெட் போட்டு தூங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் இல்ல. அதுக்கான ஆக்சுவல் டிரான்ஸ்லேஷன் sin is crouching at the door. crouching என்ன தெரியுங்களா? இப்படி என்னதுங்க? யார் இப்படி 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 பதுங்குவாங்க சொல்றீங்களா? யாராவது அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறவன் என்ன பண்ணுவான்? எதுக்காக பதுங்குற அப்படின்னு சொல்லுவாங்களே இல்லையா? பதுங்குறதுன்னு என்ன அர்த்தம்? பாயறதுக்காக. அப்போ பதுங்குதல். இப்ப பிசாசு என்ன பண்ணுதுங்களா? பதுங்கி கொண்டிருக்கிறான். பாவம் பாவம் சொல்லும்போது பேசிக்கலி பிசாசு அதை குறிக்கிறது. இப்போ sin is crouching at your door. பாவமானது உன்னுடைய வாசற்படியிலே பதுங்கி இருக்கிறது. எதுக்காக? உன்னை அப்படியே வேடிக்கை பார்த்து நிக்கிறதுக்கா? இல்ல, வாசப்படி விட்டு நீ வெளியே வந்தீங்கன்னா உன்னை போட்டு தள்ளுறதுக்கு. இப்ப நல்லா கவனிக்கணும். இப்போ பிசாசனுடைய இன்டென்ஷன் புரியுதுங்களா? கர்த்தர் அதை சின்னோட ரிலேட் பண்ணி ரொம்ப ரொம்ப தெளிவா நம்ம கற்றுக் கொடுக்கிறார். இப்போ பாவம்னு எங்கெங்கெல்லாம் வருதோ அது எல்லா இடத்துலையும் நீங்க யாரை போட்டுக்கலாம்? ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். பிசாசை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பாவம் இண்டிவிஜுவலா பாவம்ன்றது ஒரு விஷயமே கிடையாது. பாவத்தை ஃபுல் கண்ட்ரோல் இப்ப யார் எடுத்துக்கிட்டா? பிசாசு எடுத்துக்கிட்டாரு. பிசாசு தன்னை பாவத்தோட இணைச்சு கொண்டுட்டார். இப்போ அதனால பாவம்னு சொன்னாலே அங்க அந்த இடத்துல நம்ம யாரை தான் சொல்ல முடியுங்க? பிசாசு தான் சொல்ல முடியும். இப்ப பாருங்க, கிரவுச்சிங். சத்ருவானவன் இப்போ காத்து கொண்டிருக்கிறான், பதிவிருந்து கொண்டிருக்கிறான். இதே போலதாங்க இப்ப பாருங்க, ரெண்டு காரியத்தை பார்த்தோம் இந்த 12வது வசனத்துல. ஒண்ணு, பாவம் இந்த உலகத்துக்குள்ள வந்துச்சு. பாவம் வந்ததுனால மரணம் வந்துச்சு. இப்ப இது ரெண்டோடையும் தன்னை இணைத்து கொண்டவர் யாரு? பிசாசு. பாவத்தோடையும் இணைச்சுக்கிட்டான், மரணத்தோடையும் தன்னை இணைத்து கொண்டான். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதனாலதான் மரணத்திலிருந்து ஜெயமாக உயிர்த்தெழ வேண்டியது மிகவும் அவசியமா இருந்தது. ஹல்லேலூயா. எதுக்காக அவரு மரணத்திலிருந்து உயிர்த்தெழணும்? பிசாசு முன்னாடி நான் யாருன்னு கெத்து காமிக்கிறதுக்கா? இல்ல. மரணம் என்பது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது,
பரிகரிக்கப்பட வேண்டியதான கடைசி சத்துரு, கடைசி எதிரி. இப்போ கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் மரணத்திலிருந்து என்ன கொடுக்க போறாரு? அவர் உயிர் தெழுந்த மாதிரியே நம்மள என்ன பண்ண போறோம்? சொல்லுங்களேன். எங்க நம்பிக்கை இருக்கா இல்லையா உங்களுக்குலாம்? ஆண்டுடைய வருகைக்கு முன்னாடி ஒருவேளை நம்ம மரிச்சோம்னா கண்டிப்பா நம்ம என்ன பண்ணுவோம்? உயிர் தெழுவோம். நமக்கு உயிர் தெழுதலின் நம்பிக்கை உண்டு. ஏன்? மற்றவன் எப்படி இருப்பான்? அவனும் உயிர் தெழலாம், உயிர் தெழுவான். ஆனா அவன் போய் நித்திய ஆக்கினைக்குள்ளாக தள்ளப்படுவான். ஆனா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சவங்க எங்க இருப்பாங்க? நித்திய வாழ்விற்குள்ளாக அவர்கள் நுழைவார்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இப்போ இந்த ரோமர்ல இந்த 2 காரியத்தை பத்தி பார்த்தோம். 5:12 பாவம்ன்றதை பார்த்தோம், மரணம்ன்றது பார்த்தோம். இதுவும் பிசாசனாலே உண்டான ஒரு காரியமாக இருக்கிறது. அப்படியே அடுத்து 2 பக்கம் திருப்பினீங்கன்னா ரோமர் 7வது அதிகாரத்துக்கு வருவோம். அங்க 7லிருந்து 11 வசனங்களை நம்ம வாசிக்க போறோம். 7லிருந்து 11. ரோமர் 7:7லிருந்து 11. பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று, இல்லப்பா 7லிருந்து 11. ரோமர் 7:7. ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே. பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே என்று மற்றபடி அறியவில்லை. இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னில் நடப்பித்தது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததே ஆகுமே. முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இருந்தபோது நான் ஜீவனுள்ளவனாய் இருந்தேன். கற்பனை வந்தபோது பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தவன் ஆனேன். இப்படி இருக்க ஜீவனுக்கு எதுவான கற்பனையே எனக்கு மரணத்துக்கு எதுவாய் இருக்க கண்டேன். பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே என்னை கொன்றது. போதும் கவனிக்கணும். இப்ப நான் இது வரைக்கும் சொன்னது புரிஞ்சுதா? நான் சொல்றது புரிஞ்சுதுங்களா? இன்னும் கொஞ்ச நேரம் பேச போறேன். இன்னும் முடியலையா அப்படின்னு யோசிக்கிறவங்க பார்வையெல்லாம், இன்னும் முடியலையா? உண்மையா கேட்கறவங்களுக்கு இது போரே அடிக்காது, டைம் போனதே தெரியாது. இது உட்காந்து தூங்குறவங்களுக்கு இது எப்படா முடிப்பான், எப்படா சாப்பாடு போடுவாங்க, எப்படா போய் தூங்குவோன்னு யோசிப்பீங்க. சரி, அது உங்களுக்கும் தேவனுக்கும் பொறுத்தது. சரி, கவனிப்போம். இப்போ ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணுங்க. இங்க நியாயப்பிரமாணத்தை பற்றி வாசிக்கும். நியாயப்பிரமாணம்னா கர்த்தராலே மோசேக்கு கொடுக்கப்பட்டதான கட்டளைகள். இந்த கட்டளைகள் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு பாவம், அதாவது பேசிக்கா இதை செய்யணும், இதை செய்யக்கூடாதுன்ற ஒரு விஷயத்தை கொடுத்தது தான் நியாயப்பிரமாணம். மொத்தம் 613 நியாயப்பிரமாணங்கள் இருக்கிறது. சரிங்களா? சின்னது பெருசு எல்லாம் சேர்த்து மொத்தம் 613. 613 இத்தனை நியாயப்பிரமாணங்கள் இருக்கிறது. இப்போ இந்த நியாயப்பிரமாணங்களை வச்சு பால் ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். என்னன்னா, நியாயப்பிரமாணம் வந்தனால நான் பாவம் செஞ்சேன்னு சொல்ல முடியாது. நியாயப்பிரமாணம் எதுக்காக கொடுக்கப்பட்டுச்சுன்னா, எது பாவம்னே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த சந்ததியில நியாயப்பிரமாணம் தான் என்னத்தை கற்றுக் கொடுத்துச்சு? இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது அப்படின்றதான ஒரு மாரல் வேல்யூ, ஒரு ஒழுக்க நியதியை கற்றுக் கொடுத்துச்சு. அப்ப அதுக்கு முன்னாடி இப்ப உதாரணத்துக்கு கொலை செய்யாது இருப்பாயாக, 10 கட்டளையில ஒரு கட்டளை பாருங்க, 10 கட்டளை நம்ம எழுதி போட்டிருக்கிறோம். கொலை செய்யாது இருப்பாயாக. இப்போ நியாயப்பிரமாணம் வர்றதுக்கு முன்னாடி கொலை செய்யறது பாவம்னு மனுஷனுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாது. நல்லா கவனிக்கணும். அது அவனுக்குள்ள இருந்ததான, நல்லா கவனிக்கணுங்க, அது அவனுக்குள்ள இருந்ததான பாவத்தின் தன்மை அவனை செய்ய வச்சது. அவனுக்கு அதனுடைய விளைவு எதுவுமே தெரியாது. ஒருவேளை மனசாட்சி உறுத்தி இருந்தாலும் அதனுடைய விளைவு அவன் வந்து குற்ற மனசாட்சின்னு சொல்றான் பாத்தீங்களா, அது எதுவுமே இருந்திருக்காது. ஏன் தெரியுமா? கோபத்தின் விளைவாக நான் அவனை கொன்று விட்டேன், அவ்வளவுதான். இப்ப நியாயப்பிரமாணம் வந்ததுனாலதான் கர்த்தருடைய வார்த்தை தெளிவா சொல்லுது, நீ கொலை செய்யும் போது அது பாவம், அது தண்டனைக்கு ஏதுவான ஒரு காரியம். அது வெறுமனே உன்னுடைய மனசாட்சியை குத்துறது மாத்திரம் இல்ல, கர்த்தருடைய தண்டனைக்கும் நீ உட்படுவ அப்படின்ற ஒரு காரியத்தை கர்த்தருடைய வார்த்தை நியாயப்பிரமாணத்தின் மூலமா கொடுக்குது. இதை தான் பால் நான் சின்னதா சொல்லிட்டேன், இவர் பெருசா சொல்றாரு. இப்ப அவர் சொல்றாரு பாருங்க, இச்சையாது இருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேன். அப்போ நியாயப்பிரமாணம் வந்ததுனாலதான் பாவம்னா என்னலே எனக்கு தெரிஞ்சது. அதனாலதான் இப்போ இந்த கிருபை உபதேசம், ஹைப்பர் கிரேஸ் பேசுறவங்க பார்த்தீங்கன்னா இந்த பக்கமே போக மாட்டாங்க. லேவே ரகமா, அதெல்லாம் முடிஞ்சு போய் தான் நாங்கள் நியூ டெஸ்டமெண்ட்ல இருக்கோம், நீ என்னையா போய் லேவே ரகமத்தை படிச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு. அவங்கள பொறுத்த வரைக்கும் பழைய ஏற்பாட்டை படிக்கிறதே பாவம். என்னவா நீ இன்னும் ஓல்டு கவர்னன்ட்லேயே இருக்கிற, புதிய உடன்படிக்கைக்கு வாப்பான்னுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்ககிட்ட ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம ஊர்லேயே நிறைய பெருகிட்டு இருக்கிறாங்க, அவங்களாம் நிறைய அங்கங்கே கான்ஃபரன்ஸ்லாம் நடத்துகிறாங்க.
சரிங்களா? ஹைப்பர் கிரேஸ் ப்ராஸ்பெரிட்டி ப்ரீச்சர்ஸ் நிறைய பேர் வந்துட்டாங்க. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் பிரியமானவர்களே. இதை ஹெரசின்னு சொல்லுவோம், இதை கள்ள உபதேசம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? அப்படிப்பட்டவர்கள் இதே வசனத்தை வேற மாதிரி நமக்கு திரித்து பேசுவாங்க. ஆனா நமக்கு டிசர்ன்மெண்ட் இல்லைன்னா, பகுத்தறிவு இல்லைன்னா, நீங்க போய் சும்மா உட்காந்தா கூட அந்த ஆவியினுடைய தாக்கம் வரும். ஏதோ மீட்டிங் நடக்குதா, நான் போய் உட்காடுறேன் அப்படின்னு போய் பேய் தான் ஏத்திட்டு வரணும். அங்க மீட்டிங்ல போய் ஒன்றும் சத்தியத்தெல்லாம் கேட்க மாட்டீங்க, பேயை தான் தலை மேல தூக்கிட்டு வருவீங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி கூட்டங்களுக்கு நம்ம போகவும் கூடாது. கர்த்தர் அதை வெறுக்கிறார். சரி, நான் தெளிவாக எச்சரிப்பாக நான் உங்களிடத்துல சொல்றேன். ஏன்னா நம்ம சேலத்துல, சென்னையில தான் முதல்ல இருந்துச்சு, இப்ப கோயம்புத்தூர், சேலம் எல்லா இடங்களுமே இது பரவ ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா. சரி, இப்ப கவனிப்போம். இப்ப பாவம் என்னாச்சுங்களா? உள்ள நுழைஞ்சிருச்சுங்களா? உள்ள நுழைஞ்சி அது கர்ப்பம் தரித்து அது மரணத்திற்கு ஏதுவான ஒரு காரியத்தை உண்டாக்குகிறது. கடைசி பகுதி பாருங்க. பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே என்னை கொன்றது. ஐ எம் டெட். நான் செத்து போயிட்டேன். ஏன்? பாவம் எனக்குள்ளாக மறைந்திருப்பதனாலே. சோ பாவம் என்ன பண்ணுது உங்க வாழ்க்கையில? உங்களை என்ன பண்ணுதுங்களா? சொல்லுங்களேன். பாவம் என்ன பண்ணுது? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அப்படி ஆச்சரியமா, அப்படி முகத்தை அப்படி தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? அப்படிங்களா? உங்களுக்கு தெரியுமா? பாவம் உங்களை கொன்றும். ஆமா, சரிங்களா? அப்போ பாவம் வந்து உள்ள மறைச்சு வச்சு வெறும் மனம் திரும்புறதுக்கு, இதுக்காக சும்மா விளையாண்டுகிட்டு இருக்கிறது இல்ல. It will ultimately lead you and me to death. உங்களையும் என்னையும் மரணத்திற்கு ஏதுவாக அது நடத்தி செல்கிறது. இததான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் நம்ம வாசிக்கிறோம். 4வது அதிகாரம் 22 to 24. எபேசியர் 4:22-24 வாசிப்போம். அந்தபடி சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். இப்ப கவனிக்கணும். பால் வந்து இங்க ஒரு விஷயத்தை சொல்றாரு. என்னன்னா, பழைய மனுஷனை வார்த்தை என்ன போட்டிருக்கு? களைந்து போட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது Dress மாதிரிப்பா. அந்த Dress-ஐ கழட்டி போட்டுரு. பழைய அழுக்கு பிடிச்ச Dress-ஐ கழட்டி போட்டுட்டு புதிய மனுஷனை, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அதுவும் என்னதான்? Dress தான். அப்ப பேசிக்கலா இந்த நீதியின் ஆடை, இயேசு கிறிஸ்துவின் மூலமா கொடுக்கப்படுகிற ரட்சிப்பினால உண்டாகிற நீதியின் ஆடைய ஒவ்வொருத்தரும் தரித்து கொண்டிருக்க வேண்டும். ஏற்கனவே ஏசப்பா இதை பத்தி ஒரு உவமை கூட சொன்னார் இல்லைங்களா? ஒரு கல்யாண விருந்து. அந்த கல்யாண விருந்துல நான் சுருக்கமா சொல்றேன், வசன பகுதியில் எடுத்து வாசிக்க நமக்கு டைம் இல்லை. அப்போ அந்த கல்யாண விருந்துல அந்த முதலாளி, அந்த எஜமான் என்ன பண்ணியிருந்தாலும் நிறைய பேரை இன்வைட் பண்ணியிருந்தாராம். ஆனா இன்வைட் பண்ண ஒருத்தனை என்ன பண்ணலங்க, வரல. உடனே என்ன பண்றாரு, கோவப்பட்டு, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவங்களுக்கு விருந்துலாம் பண்ணி இன்வைட் பண்ண ஒருத்தனும் வரலன்னு சொல்லிட்டு வேலைக்காரங்களை பார்த்து சொல்றாரு, நீ போய் ரோட்ல இருக்கிறவங்க எல்லாரும் நல்லோர் பொல்லோர் எல்லாரையும் கூப்பிட்டு வா, ஏன்னா நான் சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கிறேன். அழைக்கப்பட்டவன் ஒருத்தனும் என்னுடைய சாப்பாட்டில் கையை வைக்கக்கூடாது, கையை வச்சானா வெட்டிடுவேன் அவனை. இப்போ அழைக்கப்படாதவன் உள்ள வரட்டும், அவனை போய் கூட்டிட்டு வான்றாரு. கூட்டிட்டு வராங்க. அதுல பார்த்தா ஒருத்தர் என்ன பண்றாருன்னா உள்ள வந்துடுறாரு. ஒருத்தருக்கு வந்து கல்யாண ட்ரெஸ்ஸே இல்லை. சரிங்களா? கல்யாண ட்ரெஸ் அவர் ரோட்ல இருக்கிற பிச்சைக்காரர் நினைக்கிறேன், அவருக்கு எங்க கல்யாண ட்ரெஸ் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் தப்பு. சரிங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எப்பயுமே அவங்களுடைய கலாச்சாரத்தின்படி அவங்க கல்யாணத்துக்கு வெளியில இந்த கிராஜுவேஷன் அப்போ ஒரு அங்கி கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கல்யாணத்துக்குன்னு ஒரு அங்கி எல்லா கல்யாண வீட்லையும் இருக்கும். அந்த அங்கியை மேலே போட்டுட்டு தான் உள்ளே வரணும் அவங்க. புரியுதுங்களா உங்களுக்கு நான் சொல்றது? புரியுதுங்களா? கல்யாண ட்ரெஸ்னா நம்ம நல்லா போட்டுட்டு போகிற பட்டு புடவை கிடையாது. என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாலும் அதுக்கு மேலே அவங்க கொடுக்குற ஒரு அங்கி மாதிரி ஒன்று இருக்கும். அதை அந்த ஷால் மாதிரியும் அங்கி மாதிரியும் இருக்கும். அதை வந்து அவங்க போட்டுட்டு தான் உள்ளே வரணும். இப்போ அது போட்டுட்டு உள்ளே வரலன்னா அவன் மெயின் டோர் வழியா வராம வேற எங்கேயோ சந்து வெளியா செவுத்து வெளியே எகிரி குதிச்சு உள்ள வந்தவன் நினைக்கிறேன். இப்போ அந்த மாதிரி முன்ன முதல்ல கேட்குற, டே எங்கடா உன் கல்யாண ட்ரெஸ் அப்படின்றார். உடனே என்ன பண்றான், திருன்னு முழிக்கிறான். உடனே வேலைக்காரங்களை பார்த்து சொல்றாரு, இவனை தூக்கிட்டு போய் எங்க போடு, அழுகையும் பற்கடிப்பும் இருக்கிற இடத்துல போய் போடுன்னு சொல்றாரு. இப்போ ஏன் இந்த உவமையை கர்த்தர் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாருமே ரட்சிக்கப்பட்டிருக்கிறது உண்மைதாங்க. ஆனா நீதியின் வஸ்திரத்தை தரிச்சிருக்கிறோம்ன்றதுதான் கேள்விக்குறி. பாவத்தை மனம் திரும்பி நம்ம பாவத்தை அறிக்கிடுறது உண்மைதான். ஆனா பாவத்தின் தாக்கத்தின் மூலமாய் வந்த சத்ருவினுடைய தாக்கங்களிலிருந்து விடுதலையானோம்ன்றது கேள்விக்குறி. இப்ப இது ரெண்டுமே நீங்க நல்லா ஆராய்ந்து பார்க்கணும். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆனா நீதியின் வஸ்திரம் இல்லை.
பாவத்தை அறிக்கை செஞ்சிட்டோம், ஆனா விடுதலை இல்லை. ஏன்? மாற்றம் இப்ப எங்க தேவைப்படுது? கோர் முக்கியமான பிரச்சனை எங்க மறைஞ்சிருக்குதுங்க சொல்லுங்க? டிஎன்ஏல மறைஞ்சிருக்குது. அப்போ இதுதான் ஒரு மனிதனுக்குள்ளாக இருந்து தீமையும் பாவத்தையும் உருவாக்கி கொண்டிருக்கிறது. அந்த மனிதன் புதிய மனுஷனை அவன் வெறும் நீதியின் வஸ்திரத்தை வேஷம் போட்டுட்டுலாம் வர முடியாது. ஏசப்பா அதனாலதான் ட்ரெஸ்ஸை பார்க்காம உள்ள இருக்கிற டிஎன்ஏவே பார்க்கிறாரு. நான் நினைக்கிறேன் அப்போ கர்த்தர் அப்போ சாமுவேல் கிட்ட சொல்றாரு இல்லைங்களா, அதனுடைய அர்த்தம் இதுவா தான் இருந்திருக்கும் என்னுடைய புரிதல். நீ எதை பார்க்கிற? முகத்தை பார்க்கிற. நான் என்னத்தை பார்க்கிறேன்? அப்போ அவர் இருதயம்னு சொல்றது மேபி டிஎன்ஏவா தான் இருந்திருக்கும் நான் என்னுடைய புரிதல். ஏன்னா தாவீதுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஹம்பிள் ஹார்ட் இருந்தது, தாழ்மை உள்ளவரா இருந்தார் அவர். அவருடைய சுபாவங்களை கொஞ்சம், ஏன்னா தாழ்மை உள்ளவங்க ரொம்ப என்ன சொல்றதுங்க, ரொம்ப மீக் பர்சன் சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்க தான் என்ன பண்ண முடியும்? ஆடு மேய்க்க முடியும். கரடு முரடானவனு போய் ஆடு மேய்க்க விட முடியுமா சொல்லுங்க? அதனாலதான் அவங்க அண்ணனுங்களாம் கரடு முரடானவனுங்களாம் எங்க போயிட்டானுங்க? சண்டை போட போயிட்டானுங்க. இவருக்குள்ள என்ன எப்படிப்பட்ட சுபாவம் இருந்துச்சுங்க? ரொம்ப ரொம்ப தன்மையான ஒரு சுபாவம் இருந்ததுனால இவர் எங்க அனுப்பிட்டாங்க? ஆனா கர்த்தர் யாரை தான் தெரிந்து கொண்டாரு? சண்டை போடுறவனே தெரிந்து கொண்டார்? இல்ல, ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறவனை கர்த்தர் தெரிந்து கொள்றார். ஹல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போம். கொலோசையர் 2வது அதிகாரம் 21 to 23. கொலோசையர் 2:21 to 23. எல்லாரும் எழுந்து நின்று வாசிக்கலாமா? எல்லாரும் எழுந்து, ஒரு நிமிஷம் இருங்கப்பா, எல்லாரும் எழுந்து நின்று வாசிக்க போறோம். ரொம்ப முக்கியமான வசனம். கொலோசியர் 2:21 to 23. மனுஷருடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்ன? இவையெல்லாம் அனுபவிக்கிறதினால் அழிந்து போகுமே. இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையும் மாயமான தாழ்மையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற பெயர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதற்கே ஒழிய மற்றொன்றுக்கும் பிரயோஜனப்படாது. உட்காருங்க. தேங்க்யூ. இனிமே வசனம் வாசிக்கும் போதுல எந்திரிச்சு நிக்க வைக்கலான் இருக்கேன் நான். அப்பனாச்சும் கொஞ்சம் தூக்கம் போதான்னு பார்ப்போம். சரி, இப்ப கவனிக்கணும். இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா, இங்க கொலோசையர்ல இந்த நிருபத்தை எழுதும் போது பால் ஒரு விஷயத்த சொல்றாரு. என்னன்னா, ரிலீஜியஸ் மைண்ட் செட். இப்ப கவனிக்கணும், இப்பதான் முக்கியமான பிரச்சனைக்கு வர. இப்ப இந்த டிஎன்ஏல இருக்கக்கூடிய பிரச்சனையில மறுஉருவம் எடுத்து கிறிஸ்தவத்திற்குள்ள மறைஞ்சிருக்கிற ஒரு பிசாசு என்ன தெரியுங்களா? மதம் என்கிறதான பிசாசு, தி ரிலீஜியஸ் ஸ்பிரிட். இது என்ன தெரியுங்களா பண்ணுது? இன்னைக்கு முக்காவாசி சர்ச்சுக்குள்ளதான் உட்காந்துருக்கு. என்னங்க பிசாசு போய் எப்படிங்க சர்ச்சுக்குள்ள வரும்? வந்திருக்குதே, நம்ம பார்த்துட்டு தானே இருக்கிறோம். எல்லா சபைக்குள்ளேயும் மறைஞ்சிருக்கிறது என்ன தெரியுங்களா? ரிலீஜியஸ் ஸ்பிரிட். இது என்ன பண்ணுதுன்னா, ஒரு காரியத்தை செய்ய சொல்லும்படியாக கட்டாயப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஏய் அதை செய்யாத, ஏய் அதை பண்ணாத, ஏய் நீ அங்க போகவே கூடாது, ஏய் நீ இதை செய்யவே கூடாதுன்னு சொல்லி மிரட்டி நம்மளை கட்டாயப்படுத்தி நம்மளை என்ன பண்ணுதுங்களா, நம்மளை ஒரு அழுத்தத்திற்குள்ளாக கொண்டு வைத்திருக்கிறது. இப்ப நல்லா கவனிக்கணும், இவையெல்லாம் அனுபவிக்கிறதுனால் அழிந்து போகும். இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையையும் மாயமான தாழ்மையையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற பெயர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதற்கே ஒழிய மற்றொன்றுக்கும் பிரயோஜனப்படாது. இப்ப நல்லா கவனிக்கணுங்க. சர்ச்சுக்கு நம்ம எதுக்காக வரோம்? தேவனை ஆராதிக்க வரோம், அதெல்லாம் ஒரு பக்கம் வைங்க. நம்ம பாடிக்காக வரோமா இல்ல நம்மளுடைய சோல்க ஆத்மாக்காக வரோமா? பாடிக்காக வர்றதா இருந்தா நம்ம ஜிம்முக்கு போகணும், சர்ச்சுக்கு வரக்கூடாது. இல்ல வேற எங்கேயாவது டாக்டர் கிட்ட தான் போகணும். ஆனா எதுக்கு சர்ச்சுக்கு வரோம்? ஆத்துமாவிலே ஒரு சுகம், ஆத்துமாவிலே ஒரு விடுதலை, ஆத்துமாவுக்கு தேவையான கர்த்தருடைய வார்த்தை மன்னா, இதை தேடி தான் நம்ம எங்க வரோம்? சர்ச்சுக்கு வரோம், தேவனை ஆராதிக்க வரோம். இப்ப இங்க வர்ற இடத்துல உங்களை பிசிக்கலா, உங்களை சரீர பிரகாரமா கட்டுப்படுத்துகிற ஒரு காரியம் இருந்ததுன்னா அதை பத்தி பால் சொல்றாரு, அது மாயையானதுப்பா, அது வேஸ்ட், நீ தயவு செஞ்சு அந்த இடத்த விட்டு ஓடிடு. அந்த மாதிரி உன்னைய பிசிக்கலா உன்னைய கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிற இடத்துல நீ என்ன பண்ணாத, இருக்காத. அது மாயையானது, அது ஒரு வேஷமானது, அது ஒன்றுக்கும் பிரயோஜனப்படுவது இல்லை அப்படின்னு சொல்றாரு. இப்போ இப்படிப்பட்ட மனிதர்களால தான் இயேசு கிறிஸ்துவுடைய காலத்துல மனிதர்கள் இருந்தாங்க. என்ன தெரியுங்களா? அவங்க பேரு பரிசேயர், சதுசேயர். இப்ப நல்லா கவனிக்கணும், இப்பதான் முக்கியமான பிரச்சனைக்கு வரும். இப்ப டிஎன்ஏ, வெளியில இருக்கிற டிஎன்ஏ பத்தி பேசியாச்சு, ஹியூமனா. ஆனா இப்ப சர்ச் ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு வரும்போது, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயே இன்னைக்கு டிஎன்ஏ எப்படி தெரியுங்களா கிரியேட் செய்து? அசுத்தமான காரியம் எப்படி தெரியுமா கிரியை செய்து? பரிசேயர் சதுசேயர் என்கிறதான
வேதத்தை அறிந்த மனிதர்கள் மூலமாகவே அது கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஏன்னா அவங்கள பத்தி பேசும்போது ஏசப்பா ரொம்ப அழகாவா அவங்களெல்லாம் ரொம்ப சொல்றாரு, அண்ணன்மார்களே அக்காமார்களே அப்படியே கூப்பிடுறாரு. அவங்கள பத்தி பேசும்போது ரொம்ப மோசமான வார்த்தைகளை திட்டுறாரு. வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளேன்றாரு. இன்னொரு இடத்துல கூட பார்க்க விரியன் பாம்பு குட்டிகளேன்றாரு. பாம்பு அப்படின்றாரு. பாம்பை ஆதியாகமத்தில் என்னன்னு பார்க்குறோம்? பிசாசு தானே. வெளிப்படுத்தின விசேஷத்துலையும் பாம்பு என்னதான்? அப்ப நடு மத்தியில எந்த இடத்துல பாம்பு வந்தாலும் என்னதான்? அது பிசாசு தான். இப்ப ரிலீஜியஸ் லீடரா தேவன் என்னன்னு சொல்றாரு? பிசாசுரா நீங்க அப்படின்றாரு. விரியன் பாம்பு குட்டினாலே என்ன அர்த்தம்? பிசாசு. இது வந்து நீங்க இதுக்கு ஹெர்மனட்டிக்ஸ், அதாவது வியாக்கியானமே தேவையில்லை, டைரக்டா நீங்க கண்ணு மூடி சொல்லிடலாம். இவரு அவங்கள பார்த்து என்னன்னு சொல்றாரு? பிசாசுன்றாரு. இன்னொரு இடத்துல கூட சொல்றாரு இல்லையா, நீங்க உங்களுடைய தகப்பனாகிய பிசாசுக்கு அவனால உண்டானவனுங்க நீங்க. இப்படிலாம் இந்த வார்த்தையெல்லாம் நம்ம கிட்ட ஒருத்தர் சொன்னா எப்படி இருக்கும்? எவ்வளவு ஆத்திரமா வந்துருக்கும். அப்படியே தான் இருந்துச்சு அவனுங்களுக்கு, பரிசேயர் சதுசேயருக்கு. ஏன்னா ஜீசஸ் எதை பத்தி பேசுறாருன்னா, வெளிப்படையா இருந்த காரியம் எல்லாம் தூக்கி போடு, ஓரமா கட்டு. அதெல்லாம் அவர் என்ன சொல்றாரு? உன்னுடைய ஆத்துமாவிலே. அதனால ஃபைனலா ஒருத்தன் வந்து கேட்கிறான், ஒரு மனுஷன், அந்த குரூப்ல இருந்து ஒரு மனுஷன் கேட்கிறான், நல்ல போதகரே, நித்திய வாழ்க்கையை அடையிறதுக்கு நான் என்ன செய்யணும்னா கற்பனைகளை கை கொள். எல்லாத்தையும் கற்பனை கை கொண்டனே அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாரு? போய் உன்னுடைய சொத்தெல்லாம் வித்துலாம் வான்னு சொல்றாரு. இது ஒரு பக்கம். இன்னொரு இடத்துல நம்ம வாசிக்கிறோம், இன்னொருத்தன் பதில் சொல்றான் கேட்ட கேள்விக்கு, உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவும் முழு பலத்தோடும் நீ அன்பு கூறுவாயாக அப்படின்னு சொன்ன அந்த பகுதி உடனே அவனை பார்த்து சொல்றாரு, இவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல. ஏன்னா அவன் புரிஞ்சுக்கிட்டான், அவனுடைய பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சு போச்சு. கவனிக்க எல்லாரும் என்ன பாருங்களேன், பிரச்சனை என்ன தெரியுமா? கரப்டட் டிஎன்ஏ. அதற்கான சொல்யூஷன் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவோடு கொண்டிருக்கிற உறவு. ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுங்களா? சொல்றது புரியுதா? பக்கத்தை பார்த்து சொல்லுங்க. பிரச்சனை என்னன்னா மோசமான டிஎன்ஏ. அதற்கான தீர்வு என்னன்னா இயேசு கிறிஸ்துவோடு உள்ளதான நெருக்கமான உறவு. ஹல்லேலூயா. இப்போ இதை குறித்து தான் அடுத்த பகுதியிலே நாம் பார்க்க போகிறோம். We are going to reset the DNA. தம்பி